சொன்னா அந்த கவுண்டிங் சொல்லிடுவாங்கக்கா. அதுக்குள்ள தான் நம்ம அந்த சாக்லேட் எடுக்கணும்னு சொன்னீங்கக்கா. ம் குறைந்தபட்சம்னா என்னமா வரும்? கரெக்ட் தான். கரெக்ட். உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தோணுது தோணுது சொல்லுங்க. சொல்லுங்க. குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் என்ன என்ன பார்த்தோம்? குறைந்தபட்சம் வந்து கவுண்டிங் இல்லாம எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொன்னீங்கக்கா. அதாவது மினிமம் மினிமம் கவுண்ட் கவுண்ட் சொல்லிடுவாங்க. இப்ப இப்ப குறைந்தபட்சம்னா குறைந்தபட்சம்னா அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒன்னாவது ஒன்னாவது எடுத்துக்கப்பா எடுத்துக்கப்பா அப்படி அப்படி சொல்லுவாங்க. அதிகபட்சம்னா அதிகபட்சம்னா இவ்வளவுதான் இவ்வளவுதான் உனக்கு உனக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகேவா? சரி சரி. கரெக்ட். கரெக்ட். சொன்னது சொன்னது யாரு? யாரு? நந்தினிக்கா. வெரி வெரி குட். குட் நந்தினி. நந்தினி நந்தினி கிளாப் பண்ணலாம். ஓகே வெரி குட்மா. சரி. இப்போ இந்த சம்ல வந்து பாருங்களேன், 3 நாணயங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ட்விஸ்ட் அட்மோஸ்ட் பத்தி ஏற்கனவே தெரியும். சில சில பேருக்கு பேருக்கு தெரியல. தெரியல. நான் நான் திருப்பி திருப்பி எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். பண்றேன். சீரான சீரான 3 3 நாணயங்கள் நாணயங்கள் முறையாக ஒரே ஒரே நேரத்தில் நேரத்தில் சுற்றப்படுகின்றன. சுற்றப்படுகின்றன. ஒரே ஒரே டைப்ல டைப்ல 3 3 காயினை காயினை வந்து வந்து டாஸ் டாஸ் ஸ்கிரீன் பண்றாங்க. தெரியுதுக்கா? ஸ்கிரீன் தெரியலையா? ஸ்கிரீன் ஸ்கிரீன் தெரியுதே. தெரியுதுக்கா? நீங்க என்ன நீங்க இப்ப சொன்னீங்க? தெரியுதா? இப்ப யாரும் யாரும் தெரியலன்னு தெரியலன்னு சொன்னீங்க? சொன்னீங்க. இப்ப தெரியுதுக்கா? ஓகே ஓகே ஓகே. நான் என்ன நான் என்ன நினைச்சேன், நினைச்சேன், ஹரிஷ் ஹரிஷ் வந்து வந்து தெரியலன்னு தெரியலன்னு சொல்றாங்க, சொல்றாங்க, நீங்க நீங்க தெரியுதுன்னு தெரியுதுன்னு சொல்றீங்க சொல்றீங்க, அப்படி அப்படி நினைச்சுக்கிட்டேன். நினைச்சுக்கிட்டேன். கரெக்டா மாத்தி சொல்றீங்கக்கா. ஓ ஓ, அப்ப அப்ப 2 2 பேரும் பேரும் அப்படிதான் அப்படிதான் சொன்னீங்களா? சொன்னீங்களா? சரி. நான் தெரியுதுன்னு சொன்னேங்க. ஓகே 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 சரி சரி. சரி சரி. இப்போ 3 3 காயின் காயின் இருக்கா? இருக்கா? 3 3 காயின் காயின் வந்து வந்து ஒரே ஒரே நேரத்துல நேரத்துல போடுறாங்க. போடுறாங்க. அத அத வச்சு வச்சு முக்கிய முக்கிய கொஸ்டின் கொஸ்டின் கேக்குறாங்க. கேக்குறாங்க. எல்லாமே எல்லாமே தலையா தலையா இருக்கணும், இருக்கணும், எல்லாமே ஹெட்டா இருக்கணும். இருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு பூ இருக்கணும். அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு ஒரு டைலாவது டைலாவது இருக்கணும். இருக்கணும். அதிகபட்சம் ஒரு அதிகபட்சம் ஒரு தலை, தலை, அட்மோஸ்ட் ஒரு அட்மோஸ்ட் ஒரு ஹெட், ஹெட், அதிகபட்சம் அதிகபட்சம் 2 2 பூக்கள் பூக்கள் கிடைக்க. கிடைக்க. அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் 2 அட்மோஸ்ட் 2 டைல்ஸ். டைல்ஸ். ஓகேவா? ஓகேவா? அந்த அந்த மாதிரி மாதிரி நமக்கு சில நமக்கு சில கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? பார்க்கலாமா? இங்க இங்க பாருங்க. பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 3 காயினுக்கு காயினுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த வந்து இந்த சாம்பிள் சாம்பிள் ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் அந்த எஸ் எஸ் வேல்யூ வேல்யூ எழுத எழுத தெரியணும். தெரியணும். எப்படி எப்படி எழுதணும்னு சொல்லி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்கேன். 2 2 காயினுக்குள்ளத காயினுக்குள்ளத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. எழுதுங்க. HH, HH, HT, HT, TH TH இல்லைன்னா இல்லைன்னா TTயா TTயா இருக்கும். இருக்கும். இதே இதே அப்படியே அப்படியே கீழே கீழே எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க. எழுதிட்டு எழுதிட்டு இதுல இதுல எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பக்கத்துலயும் பக்கத்துலயும் H ஹச் போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. இதுல இதுல எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பக்கத்துலயும் T பக்கத்துலயும் டீ போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னேன். இந்த இந்த மாதிரி மாதிரி எழுதிங்கன்னா எழுதிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியா ஈஸியா இருக்கும். இருக்கும். ஓகேவா? ஓகேவா? சரி. சரி. இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? கொஸ்டின் என்ன? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? கொஸ்டின் என்ன? அனைத்தும் தலையாக கிடைக்க. ஓகே. ஓகே. அனைத்தும் அனைத்தும் தலையாக தலையாக கிடைக்கவா? கிடைக்கவா? அதாவது அதாவது எல்லாமே எல்லாமே ஹெட்டா ஹெட்டா இருக்கணும். இருக்கணும். ஓகேவா? ஓகேவா? அத அத நீங்க நீங்க ஏன்னு ஏன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. இப்ப இப்ப எல்லாமே எல்லாமே ஹெட்டா ஹெட்டா இருக்கணும்னா இருக்கணும்னா எது எது எல்லாமே எல்லாமே தலையா தலையா இருக்கு இருக்கு ஹெட்டா ஹெட்டா இருக்குன்னா இருக்குன்னா இது இது மட்டும்தான். மட்டும்தான். ஹச்சி ஹச்சி ஹச்சிக்கா. ஹெச். அப்ப அப்ப ஏன்றத ஏன்றத நீங்க நீங்க எடுத்து எடுத்து எழுதணும். எழுதணும். ஹெச் 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 ஹெச். இது இது நம்பர் எத்தனை நம்பர் எத்தனை எத்தனை இருக்கு எத்தனை இருக்கு? என் ஆஃப் எத்தனை எத்தனை நம்பர்ஸ் டேர்ம்ஸ் இருக்கு? டேர்ம்ஸ் இருக்கு? ஒண்ணுக்கா? 1. 1. அதுக்கு அதுக்கு முன்னாடி முன்னாடி என் ஆஃப் எஸ் எத்தனை இருக்கு எத்தனை இருக்கு டோட்டல்? டோட்டல்? 8க்கா. 8. வெரி 8. குட். வெரி குட். சரி இப்ப சரி. P இப்ப ஆஃப் பி A ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாமா? என் அப்ப ஆஃப் என் A ஆஃப் ஏ ஃபார்முலா ஃபார்முலா சொல்லுங்க. சொல்லுங்க. என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்க்கா. வெரி குட். குட். அப்போ அப்போ P ஆஃப் பி A ஆஃப் ஏ நான் நான் நினைச்சேன் நினைச்சேன் ஹரிஷ்க்கு வந்து ஹரிஷ்க்கு வந்து இதெல்லாமே இதெல்லாமே நல்லாவே நல்லாவே தெரியும் போல. தெரியும் போல. அதனால தான் அதனால கிளாஸ் வர கிளாஸ் வர மாட்டேங்கிறாங்கன்னு நான் மாட்டேங்கிறாங்கன்னு நான் நினைச்சிட்டேன். நினைச்சுக்கிட்டேன். இல்லக்கா. சரி. சரி. என் ஆஃப் என் A ஆஃப் யோட ஏயோட வேல்யூ வேல்யூ ஒண்ணுக்கா? என் ஆஃப் என் A ஆஃப் எஸ் 8. அவ்வளவுதான். அவ்வளவுதான். முடிஞ்சு. 8க்கா. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் ஆன்சர் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஈஸியா ஈஸியா இருந்ததா? இருந்ததா? இது எப்பவும் எப்பவும் போடுறதுதான். போடுறதுதான். செகண்ட் செகண்ட் கொஸ்டின் கொஸ்டின் சொல்லுங்க. சொல்லுங்க. குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க. குறைந்தபட்சம் ஒரு பூ. அட்லீஸ்ட் ஒன் டெய்ல். அதாவது அட்லீஸ்ட் அதுல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பூவாவது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கம்மியாலாம் போக கூடாது. ஓகேவா? இப்போ இப்போ நான் நான் மார்க் மார்க் வச்சு கூட சொன்னேன். சொன்னேன். நீங்க நீங்க வந்து குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் 35 எடுத்தாதான் பாஸ். அதுதான் அதுதான் அதுக்கு அதுக்கு கீழே கீழே போனா ஃபெயில் ஃபெயில் தான். பாஸ் பாஸ் பண்ணதுக்கு பண்ணதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு கிடையாது. கிடையாது. அதுக்கு அதுக்கு மேல மேல ஆனா ஆனா எவ்வளவு எவ்வளவு வேணாலும் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க எடுத்துக்கலாம். நீங்க 100 கூட 100 கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனா ஆனா 100 100 தாண்டி தாண்டி எடுக்க எடுக்க கூடாது. கூடாது. ஏன்னா ஏன்னா அதுதான் அதுதான் வந்து வந்து அட்மோஸ்ட் அதிகபட்சமே அதிகபட்சமே 100 100 மார்க் மார்க் தான். தான். நான் நான் நேத்து நேத்து சொன்னேன்ல சொன்னேன்ல, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா மார்க் மார்க் ஃபார் ஃபார் குட் குட் ஹேண்ட் ஹேண்ட் ரைட்டிங் அந்த ரைட்டிங் அந்த மாதிரிலாம் மாதிரிலாம் நமக்கு நமக்கு போட போட மாட்டாங்க. மாட்டாங்க. ஏன்னா ஏன்னா அதுதான் அதுதான் ஜாஸ்தி. ஜாஸ்தி. உள்ளதுலயே உள்ளதுலயே அதிகபட்சம் அதிகபட்சம் 100 தான். 100 அதை தான். அதை தாண்டி தாண்டி நம்மளால நம்மளால போக போக முடியாது. முடியாது. அப்போ அப்போ அதுதான் அதுதான் அதிகபட்சம். அதிகபட்சம். அதிகபட்சம் அதிகபட்சம் 100னா 100னா 100க்குள்ள 100க்குள்ள எவ்வளவு எவ்வளவு வேணாலும் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம்.
ஆனா ஆனா நீங்க நீங்க எல்லாருமே எல்லாருமே 100 தான் 100 தான் எடுக்கணும். எடுக்கணும். சும்மா சும்மா சொல்றேன். சொல்றேன். குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் 35னா 35னா குறைஞ்சது குறைஞ்சது 35ஆவது 35ஆவது எல்லாரும் எல்லாரும் எடுத்திருக்கணும். எடுத்திருக்கணும். ஓகேவா? ஓகேவா? அதுக்கு அதுக்கு மேல மேல எவ்வளோ எவ்வளோ வேணாலும் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். ஆனா ஆனா அது அது கம்மியா கம்மியா யாரும் யாரும் ஆகக்கூடாது. ஆகக்கூடாது. உங்களுக்கு உங்களுக்கு சொல்ல சொல்ல இல்ல என்ன நீங்கலாம் நீங்கலாம் 100. 100. சரி, சரி, இப்ப இப்ப கொஸ்டின் கொஸ்டின் என்ன என்ன பார்த்தோம்? பார்த்தோம்? அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் ஒன் டைல் டைல் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன மீனிங் மீனிங் அப்படின்னா, அப்படின்னா, பீன்றது பீன்றது அட்லீஸ்ட் ஒன் அட்லீஸ்ட் ஒன் டைல். டைல். குறைந்தபட்சம் ஒரு குறைந்தபட்சம் பூ ஒரு பூ இருக்கிறதுக்கான இருக்கிறதுக்கான நிகழ்தகவு நிகழ்தகவு அப்படின்னு அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க. குறைஞ்சது ஒரு குறைஞ்சது ஒரு பூவாவது பூவாவது இருக்கணும். இதுல இருக்கணும். பூ இதுல பூ இருக்காமா இருக்காமா ஃபர்ஸ்ட்ல? ஃபர்ஸ்ட்ல? சரி, நீங்க சரி, நீங்க இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி தவிர எழுதிக்கோங்க. மத்த எல்லாம் இங்க இங்க பாருங்களேன். பாருங்களேன். அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் 1னா ஒன்னுனா 1 ஒன் இருக்கலாம், இருக்கலாம், 2 2 இருக்கலாம், இருக்கலாம், 3 3 இருக்க இருக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கா? இருக்கா? டெய்லு டெய்லு இருக்குக்கா. இருக்கு. இருக்கு. 4 4 இருக்க இருக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கா? இருக்கா? இல்லக்கா. இல்ல. 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 ஏன்னா நம்ம ஏன்னா நம்ம சுண்டி சுண்டி விட்டதே விட்டதே 3 3 காயின் தான். காயின் அப்ப தான். அப்ப அதுக்கு அதுக்கு மேல மேல வாய்ப்பு வாய்ப்பு இல்ல. இல்ல. அப்ப அப்ப 1, 1, 2, 2, 3 3 எது எது இருந்தாலும் இருந்தாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். எது? எது? டெய்லு. டெய்லு. இதுல இதுல டெய்லே டெய்லே இல்ல. இல்ல. இத இத தவிர்த்து தவிர்த்து ஹரிஷ் ஹரிஷ் சொன்ன சொன்ன மாதிரி மாதிரி எல்லாமே எல்லாமே இதுல இதுல நம்ம நம்ம செலக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அப்போ அப்ப எல்லாத்துலயும் நீங்க எல்லாத்துலயும் நீங்க எழுதிக்கணும். எழுதிக்கணும். ஹெச், டி, HT, ஹெச். H. ஏன்னா ஏன்னா எல்லாத்துலயுமே எல்லாத்துலயுமே ஒரு ஒரு டெய்லாவது டெய்லாவது குறைஞ்சது குறைஞ்சது இருக்கு. இருக்கு. இதுல 2 இதுல 2 டெய்ல் இருக்கு டெய்ல் இருக்கு எடுத்துக்கலாம். இதுல எடுத்துக்கலாம். இதுல 1 ஒரு டெய்ல் இருக்கு டெய்ல் இருக்கு எடுத்துக்கலாம். இதுல எடுத்துக்கலாம். 1 இதுல ஒரு டெய்ல் டெய்ல் 2 டெய்ல் 2 இருக்கு டெய்ல் இருக்கு எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். இல்ல இல்ல 2 2 பூக்கள் பூக்கள் இருக்கு. இருக்கு. இதுல இதுல 3 பூ 3 இருக்கு பூ இருக்கு எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். ஏன்னா ஏன்னா நமக்கு நமக்கு குறைஞ்சது குறைஞ்சது 1 1 இருக்கணும். இருக்கணும். அதுதான் அதுதான் கண்டிஷன். கண்டிஷன். இப்ப இப்ப பேலன்ஸ் எல்லாமே பேலன்ஸ் நம்ம எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகேவா? சரி. சரி. இப்ப சொல்லுங்க இப்ப n சொல்லுங்க ஆஃப் p n ஆஃப் எவ்வளோ? b எவ்வளோ? 7க்கா. 7. 7. அப்ப அப்ப டைரக்ட்டா நம்ம டைரக்ட்டா p நம்ம ஆஃப் P p ஆஃப் B எழுதிடலாமா? எழுதிடலாமா? வேல்யூ வேல்யூ சொல்லுங்க. சொல்லுங்க. n ஆஃப் n p ஆஃப் பை b n பை ஆஃப் n s ஆஃப் s அப்படின்னா அப்படின்னா வேல்யூ வேல்யூ சொல்லுங்க. சொல்லுங்க. 7/8க்கா. வெரி குட். வெரி குட். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப இப்ப 7/8 தான் 7/8 ஆன்சர். தான் ஆன்சர். இது இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? ஹாய். ஹைமா. புரிஞ்சுதுக்கா. ஓகே. ஓகே. டான் டான் லேட் லேட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? நம்ம நம்ம இப்பதான் இப்பதான் ஒரு ஒரு எக்ஸாம் நல்லா எக்ஸாம் நல்லா பண்ணிருப்பீங்கன்னு பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன். ம். ம். நேத்தி மீதி பாடத்துல பாடல் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் அட்மோஸ்ட் அதிகபட்சம் அதிகபட்சம் குறைந்தபட்சம் அந்த குறைந்தபட்சம் சம் அந்த தான் சம் நம்ம தான் நம்ம பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். இருக்கோம். ஓகேவா? ஓகேவா? அதுல இப்ப அதுல இப்ப தேர்ட் தேர்ட் கொஸ்டின்ல இருந்து கொஸ்டின்ல நீங்க இருந்து நீங்க கண்டினியூ கண்டினியூ பண்ணிக்கோங்க. பண்ணிக்கோங்க. தேர்ட் தேர்ட் கொஸ்டின் கொஸ்டின் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. கொஸ்டின் படி. கொஸ்டின் படிங்க. அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்குக்கா. ஆ. ஆ. அப்போ அப்போ அதிகபட்சமா அதிகபட்சமா ஒரு ஒரு தலை தான் தலை தான் இருக்கணும். இருக்கணும். ஓகேவா? ஓகேவா? அதிகபட்சமே அதிகபட்சமே ஒரு ஒரு தலை தலை தான் தான் அப்படின்னா அப்படின்னா என்ன என்ன மீனிங்? மீனிங்? மோஸ்ட் ஒன். என்னம்மா? என்னம்மா? புரியல. புரியலம்மா. நீங்க என்ன சொல்றீங்க? குட் குட் ஈவினிங் மேம். ஈவினிங்மா. மெசேஜ் பாருங்கக்கா. குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். பத்மஸ்ரீ பத்மஸ்ரீ நீங்க நீங்க அதான் அதான் சொன்னீங்களாமா? சொன்னீங்களாமா? என்னதுக்கா? ஏதோ ஏதோ ஹோஸ்ட்னு ஏதோ ஹோஸ்ட்னு ஏதோ சொன்ன சொன்ன மாதிரி மாதிரி என் என் காதுல காதுல விழுந்துச்சு. என்ன விழுந்துச்சு. என்ன சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னு புரியல. புரியல. அட்மோஸ்ட் ஒன் ஹெட்னு சொன்னீங்கக்கா. ஓ ஓகே ஓகே. கொஸ்டின் சரி சரி சொன்னீங்கக்கா. சரி. ஓகே ஓகேம்மா ஓகேம்மா. என் என் காதுல காதுல ஏதோ ஹோஸ்ட் கண்ட்ரோல் ஏதோ ஹோஸ்ட் அப்படின்னு சொன்ன மாதிரி விழுந்தது. சரிங்கக்கா. ம். ம். சரிம்மா. சரிம்மா. அட்மோஸ்ட் அட்மோஸ்ட் அதிகபட்சமா அதிகபட்சமா ஒரு ஒரு ஹெட்டாமா? ஹெட்டாமா? சரி. சரி. அதிகபட்சமா அதிகபட்சமா ஓகே. அதிகபட்சமா அதிகபட்சமா ஒரு ஒரு தலை தான் தலை தான் இருக்கணும் இருக்கணும் அப்படின்னா அப்படின்னா ஒரு ஒரு தலை தலை இருக்கலாம். இருக்கலாம். இல்ல இல்ல 0 0 தலை. தலை. அதாவது அதாவது தலையே தலையே இல்லாமலும் இல்லாமலும் இருக்கலாம். இருக்கலாம். அது அது கம்மியா கம்மியா எவ்வளவு எவ்வளவு வேணாலும் வேணாலும் இருக்கலாம். இருக்கலாம். அது அது கம்மியா கம்மியா 0 தான். 0 தான். அதுக்கு அதுக்கு மேல மேலலாம் கூடாது. இருக்கக்கூடாது. அப்ப அப்ப 0 0 ஹெட் ஹெட் இல்லன்னா இல்லன்னா 1 ஒரு ஹெட் ஹெட் இருக்கிறத இருக்கிறத மட்டும் தான் நம்ம மட்டும் தான் நம்ம சூஸ் சூஸ் பண்ணணும். அப்ப பண்ணணும். சூஸ் அப்ப பண்ணுங்க சூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். பார்க்கலாம். இதுல இதுல 3 3 தலை தலை இருக்கு. இருக்கு. எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாது. இதுல இதுல 2 2 தலை தலை இருக்கு. இருக்கு. எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாது. இதுலயும் இதுலயும் 2 தலை 2 தலை இருக்கு. இருக்கு. எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு ஒரு தலை தலை இருக்கலாம். இல்ல இருக்கலாம். இல்ல தலையே தலையே இல்லாம கூட இல்லாம கூட இருக்கலாம். இருக்கலாம். ஏன்னா ஏன்னா நமக்கு நமக்கு அதிகபட்சமே அதிகபட்சமே ஒரு ஒரு தலை தலை தான் தான் சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. அட்மோஸ்ட் அட்மோஸ்ட் 1 1 ஹெட்ன்னு ஹெட்ன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. அப்போ அப்ப இதுல ஒரு இதுல தலை ஒரு தலை இருக்கு. அப்ப இருக்கு. அப்ப எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். இதுல 2 இதுல தலை 2 இருக்கு. தலை இருக்கு. எடுக்கலாமா? எடுக்கலாமா? எடுக்கக்கூடாதுக்கா. எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாது. இந்த இந்த டேம் டேம் எடுக்கலாமா? எடுக்கலாமா? எடுக்கலாங்க. எடுக்கலாம். எடுக்கலாம். இது இது எடுக்கலாமா? எடுக்கலாமா? எடுக்கலாங்க்கா. எடுக்கலாம். எடுக்கலாம். எடுக்கலாங்க. எடுக்கலாம். எடுக்கலாம். இது இது எடுக்கலாமா? எடுக்கலாமா? எடுக்கலாங்க. ஏன் ஏன் எடுக்கலாம்? எடுக்கலாம்? அதுலதான் ஹெட் 1ஓட கம்மியா தானே இருக்கு. வெரி அது குட். அது ஹெட்டே ஹெட்டே இல்லைனா கூட இல்லைனா நம்ம கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு நமக்கு 0 0 ஹெட்ஸும் அதுல ஹெட்ஸும் இதுல உண்டு. உண்டு. அது அது ஹெட்டே ஹெட்டே இல்லைனாலும் இல்லைனாலும் பரவால்ல. பரவாயில்ல. ஏன்னா ஏன்னா அதிகபட்சம் தான் அதிகபட்சம் தான் 1 1 ஹெட். ஹெட். அப்ப அப்ப இதெல்லாம் இதெல்லாம் எடுத்து நீங்க எடுத்து நீங்க எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க. 1, 1 2, 2 3, 3 4, 4 5 5 மொத்தமா மொத்தமா 5 5 டேர்ம்ஸ் இருக்கு. டேர்ம்ஸ் அந்த இருக்கு. அந்த டேர்ம்ஸ் டேர்ம்ஸ் அப்படியே அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க. நான் நான் டைரக்ட்டா டைரக்ட்டா போட்டுறேன். போட்டுறேன். அப்ப P அப்ப ஆஃப் P C ஆஃப் C
எப்படி எப்படி எழுதுவீங்க? எழுதுவீங்க? 5 பை 5 பை 8ஆ? 8ஆ? 8 பை 8 8ஆ? 8 பை 8 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 8 பை 8
ஆமாங்க. ஓகே முடிஞ்சிருச்சு. 4 தானக்கா வரும்? 4 தான் இருக்கா? 1 2 3 4 5 இருக்கிற மாதிரி இருக்கே. அந்த 2 ஹெட் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களாக்கா? ஓ இதுல 2 ஹெட் இன்ட்டு போட்டுக்கலாம். ஓகே. அத சர்க்கிள் போட்டுன்னு நான் எடுத்துட்டேன்மா. 4 தான்மா 4 தான். அப்படின்னா கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கேன்சல் பண்ற மாதிரி வருது. அப்போ 1/2. ஓகேவா? ஓகே வெரி குட்மா. ஓகேக்கா. ம் ஓகே. சரி நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन இருக்கா? அதுல 4th क्वेश्चन இருந்தா சொல்லுங்க. At most 2 tail ka. At most 2 tail வரைக்கும். அதாவது அதிகபட்சமா 2 தலை வரைக்கும் எடுத்துக்கலாம். 2 தலைனா அதுக்கு கம்மியா எவ்வளவுனா எடுத்துக்கலாம். தலைனா டெய்ல் 1 எடுத்துக்கலாம் இல்ல 0 கூட எடுத்துக்கலாம். அப்ப இதுக்கு என்ன மீனிங்? டெய்ல் இல்லனாலும் எடுத்துக்கலாம். ஒரு டெய்ல் இருந்தா எடுத்துக்கலாம். 2 டெய்ல் இருந்தா எடுத்துக்கலாம். அப்ப 3 டெய்ல் இருந்தா மட்டும் எடுத்துக்க கூடாது. அப்படின்னா இத மட்டும் எடுத்துக்க கூடாது. இத தவிர்த்து பாக்கி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல டெய்ல் இல்ல எடுத்துக்கலாம். ஒரு டெய்ல் இருக்கு எடுத்துக்கலாம். ஒரு டெய்ல் இருக்கு எடுத்துக்கலாம். 2 இருக்கு எடுத்துக்கலாம். 1 இருக்கு எடுத்துக்கலாம். 2 இருக்கு எடுத்துக்கலாம். இல்ல 2 டெய்ல் இருக்கு பாருங்க இதையும் எடுத்துக்கலாம். ஆனா இதுல 3 டெய்ல் இருக்கு. இத மட்டும் எடுக்க கூடாது. கரெக்ட் தானே? கரெக்ட்டுக்கா. அப்போ P of D சொல்லுங்க. இது 4th. P of D N of D by N of S 7/8க்கா. N of D by N of S அப்படின்னா 7/8. அவ்வளவுதான் ஆன்சர். முடிஞ்சிருச்சுமா. சிம்பிளான சம் ஆனா இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஏன் அப்படி நான் சொன்னேன்னா அட்லீஸ்ட் அட் மோஸ்ட் வருதுல அதிகபட்சம் குறைந்தபட்சம். அப்ப அந்த மாதிரி வரதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதனால தான். கலரே வித்தியாசமா இருக்குக்கா கடைசியா எழுதுனது. ஆமா நானே ஒரு கலர் மேக் பண்ணேன். ஒரு பிரவுன் மாதிரி இருக்கு. ஓகேக்கா. ஓகே எல்லாருக்கும் ஓகேவாமா? யாருக்கும் டவுட் இருக்கா? Okay ka. ஓகேமா ஓகேமா. யஷ்வதிக்கு என்ன உடம்பு சரியில்லையா? Illa ka. வாய்ஸ் வித்தியாசமா இருந்துச்சு அதான் கேட்டோமா. எல்லாரும் சொல்லும்போது சொன்னனால அப்படி இருந்திருக்குமா இருக்கும்க்கா. சரி. அம்மா கிட்டே நீங்க டியூஷன் படிக்கிறீங்களா யஷ்வதி? ஆமாக்கா ஏதாச்சும் டவுட்னா போய் கேட்பேன். அப்படி இல்லைன்னா உள்ள உட்காந்து படிப்பேன்க்கா. சரி ஓகேம்மா. அன்னைக்கு நான் வந்துட்டீங்களா? இல்லக்கா இங்க நடந்துட்டு இருந்துச்சா அப்பதான்க்கா நான் வெளியில வந்தேன் போட்டோ எடுக்கலான்னு. அதான்க்கா பேசிட்டு வந்தேன். சரி ஓகேம்மா. சரி 9th சம் பார்க்கலாம். இது பாருங்களேன். ஒரு பையில 5 சிவப்பு நிற பந்துகளும் 6 வெள்ளை நிற பந்துகளும் 7 பச்சை நிற பந்துகளும் 8 கருப்பு நிற பந்துகளும் உள்ளன. இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனாமா? ஹோம்வொர்க் எதுவும் கொடுத்தனா? இல்ல இல்லக்கா. சரி ஓகே. கொடுத்தா குறிச்சு திருப்பீங்கக்கா. இல்ல நான் கொடுத்ததெல்லாம் இதுல எனக்கு அழிஞ்சிரும்னு நினைக்கிறேன். காணாம போயிருப்பா எனக்கு. அக்கா எனக்கு சமூக 2 மார்க் எழுதி கேட்டிருக்காங்கக்கா. ஃபர்ஸ்ட் சமூக எக்ஸாம். ஓ போட்டிங்களா? போட்டோம்க்கா. போடலையா? ஏன்? சார் சொல்லவே இல்லக்கா. நான் சொன்னேனே உங்களுக்கு. அன்னைக்கு வரல போலக்கா. அப்படியா? ஈஸியான சம். நான் ஹோம்வொர்க் தான் கொடுத்திருந்தேன். சொல்லி கொடுத்துட்டு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன். அப்ப இது என்ன தெரியுது? ஹோம்வொர்க் போட்டாதான் நம்ம நிறைய சம் போட முடியும். பாத்துக்கங்க. இம்பார்ட்டன்ட் சொல்லி இருந்தேன். நீ சிம்பிள் வரையறது தான் வரைஞ்சு காமிச்சிருந்தேன். வரலையா அன்னைக்கு? கிளாஸ் இருந்தா எடுத்து பாருங்க. ஓகேக்கா. நான் டீமின் நீங்க போடாம வந்திருக்கீங்க. அடிதான் உள்ள போகுது. சரி ஓகே. இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோமா? இது சொல்லி கொடுத்தேன். இதுதான் பார்க்கணும்.
ஒரு ஒரு பையில பையில வந்து வந்து 5 5 சிவப்பு நிற சிவப்பு நிற பந்து, பந்து, 6 6 வெள்ளை வெள்ளை நிற நிற பந்து, பந்து, 7 7 பச்சை பச்சை நிற நிற பந்து, பந்து, 8 8 கருப்பு நிற கருப்பு நிற பந்து இது பந்து, இது எல்லாமே எல்லாமே இருக்கு. சமவாய்ப்பு சமவாய்ப்பு முறையில முறையில பையிலேருந்து ஒரு பையிலேருந்து ஒரு பந்து வந்து பந்து வந்து எடுக்குறாங்க. எடுக்குறாங்க. அந்த அந்த பந்து பந்து வெள்ளையா வெள்ளையா இருக்கிறதுக்கு, இருக்கிறதுக்கு, கருப்பு கருப்பு மற்றும் மற்றும் சிவப்பா சிவப்பா இருக்கிறதுக்கு, இருக்கிறதுக்கு, வெள்ளையாக வெள்ளையாக இல்லாமல் இல்லாமல் இருக்கிறதுக்கு, இருக்கிறதுக்கு, வெள்ளையாகவும் வெள்ளையாகவும் கருப்பாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இல்லாமல் இருப்பதற்கு. இருப்பதற்கு. ஒரு ஒரு நல்ல நல்ல ஈஸியான ஈஸியான கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ் தான். தான். சிம்பிள். சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முதல்ல முதல்ல என்னென்ன என்னென்ன கலர் கலர் பால்ஸ் பால்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. இருக்குன்னு சொல்லுங்க. எத்தனை எத்தனை கலர் என்ன கலர் என்ன பால் பால் இருக்கு? இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என்ன ஃபர்ஸ்ட் என்னமா மார்க்கு? இருக்கு? சிவப்புக்கா 5 இருக்கு. சரி சரி, ரெட் ரெட் வந்து வந்து 5. ம் அடுத்து ஒயிட் 6, ம் ம் கிரீன் 7, ம் ம் பிளாக் 8. ஓகே. இப்போ இப்போ டோட்டல் டோட்டல் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாமா? கலரை மாத்திரும், அப்புறம் ஹரிஷ் கோவப்படுவாங்க. டோட்டல் டோட்டல் எவ்வளோமா? எவ்வளோமா? ஏன்க்கா நான் நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா? சொன்னீங்களா? வித்தியாசமா வித்தியாசமா இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதான்க்கா சொன்னேன், வித்தியாசமா இருக்குன்னு சொன்னேன். சரி சரி சரி. இதெல்லாம் இதெல்லாம் டோட்டல் பண்ணுங்க. டோட்டல் பால்ஸ் 5 5 பிளஸ் பிளஸ் 6 6 பிளஸ் பிளஸ் எவ்வளோமா? எவ்வளோமா? 26. அப்ப அப்ப அதுதான் நமக்கான N என் of ஆஃப் S. எஸ். முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கேட்டிருக்காங்க? வெறும் ஒயிட் மட்டும் கேட்டுருக்காங்கக்கா. வெள்ளை வெள்ளை நிற பந்துகள். அப்ப ஏன்றது ஏன்றது வெள்ளை நிற வெள்ளை நிற பந்துகளின் பந்துகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை அப்படின்னு அப்படின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. அப்ப அப்ப N of என் ஆஃப் ஏன்றது ஏன்றது எத்தனை? ஒயிட் ஒயிட் 6 6. அப்ப அப்ப 6. 6 பந்துகள். அப்போ அப்போ P P of A ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். அப்ப N N of ஆஃப் A ஏ by பை N of N ஆஃப் S. எஸ். அப்ப அப்ப நமக்கு சப்ஸ்டிட்யூட் சப்ஸ்டியூட் பண்ண பண்ண வேண்டியது. N ஆஃப் ஏ 6, N N of ஆஃப் S எஸ் வந்து வந்து 26. 26. கேன்சல் கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் கேன்சல் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்ப அப்ப ஆன்சர் 3 3 by பை 13. இதான் இதான் ஆன்சர். செகண்ட் செகண்ட் கொஸ்டின் கொஸ்டின் சொல்லுங்க. சொல்லுங்க. கருப்பு அல்லது சிவப்பு. கருப்பு அப்படி இல்லைன்னா சிவப்பு அல்லது ஆர் ஆர் அப்படின்னு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க கொடுத்திருப்பாங்க இங்கிலீஷ்ல. இங்கிலீஷ்ல. அப்படி அப்படி கொடுத்திருந்தா கொடுத்திருந்தா ரெண்டுத்தையும் ரெண்டுத்தையும் ஆட் ஆட் பண்ணணும். பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது ஆர் ஆர் அப்படின்னு அப்படின்னு கொடுத்திருந்தா கொடுத்திருந்தா அல்லதுன்னு அல்லதுன்னு கொடுத்திருந்தா கொடுத்திருந்தா ரெண்டுத்தையும் ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும் கூட்டிக்கணும் அப்படின்னு அப்படின்னு ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க. இது இது அல்லனா அல்லனா அது அது அப்படின்னா அப்படின்னா என்ன என்ன மீனிங்? மீனிங்? இது எடுத்தாலும் அது அது எடுத்தாலும் ரெண்டுத்துல ரெண்டுத்துல எது எது எடுத்தாலும் எடுத்தாலும் அவுட்டோ அவுட்டோ வின்னோ வின்னோ ஏதோ ஏதோ ஒண்ணு. ஒண்ணு. ஓகேவா? ஓகேவா? அதுக்கான ப்ராபபிலிட்டி தான் ப்ராபபிலிட்டி தான் கேக்குறாங்க கேக்குறாங்க அப்படின்னும் போது அப்படின்னும் போது ரெண்டுத்தையும் ரெண்டுத்தையும் ஆட் ஆட் பண்ணிக்கணும். பண்ணிக்கணும். எதுவும் எதுவும் ஆட் ஆட் பண்ண சொல்றாங்க? சொல்றாங்க? பிளாக் ரெட். ஓகே. ஓகே. பிளாக் பிளாக் அண்ட் அண்ட் ரெட் ரெட் அப்படின்னா அப்படின்னா பிளாக் பிளாக் எவ்வளவு இருக்கு? 8. 8. ரெட் ரெட் எவ்வளவு இருக்கு? 5. அப்ப அப்ப அதை கூட்டினா நமக்கு 13. 13. அப்போ அப்போ இதுதான் வந்து வந்து N N of ஆஃப் B பி 13. 13. ஓகேவா? ஓகேவா? அப்போ அப்போ நீங்க P P of ஆஃப் B பி வந்து N of N ஆஃப் B பி by பை N N of ஆஃப் S. எஸ் அப்படியே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் சொல்லுங்க. தேர்ட் என்னமா? இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்வுக்கா? வெள்ளையாகவாமா? வெள்ளையாவா? ஆமாக்கா, வெள்ளையா இல்லாமல் இருப்பதற்கா? ஓகே. அப்போ நாட் ஒயிட் அப்படின்னா என்ன மீனிங்? வெள்ளையா இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம எடுக்கிற பால் வெள்ளையா மட்டும் இருக்க கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த இந்த மாதிரி இல்லாமல் இருக்கனா பார் கண்டுபிடிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். 1 மைனஸ் அந்த மாதிரி சொல்லிருக்கேன். இதுல ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்? வெள்ளையா இல்லைன்னா கண்டிப்பா வேற மத்த கலர்ஸ் எல்லாமே இருக்கும். அப்ப டோட்டல்ல இருந்து வெள்ளைய ஒயிட் மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டா போதும். அப்போ நம்ம வந்து சீன்றது ஒயிட் மட்டும் மைனஸ் பண்ணணும். அப்ப 26ல ஒயிட் கலர் எத்தனை? டோட்டல்ல ஒயிட் கலர் 6. இருக்கா? 6. அத மட்டும் மைனஸ் பண்ணிட்டா 20. இத வச்சுக்கோங்க. இத மட்டும் நம்ம வச்சுக்கிட்டா போதும். அப்ப இதுதான் என் ஆப்ஷன். வெள்ளையாக இல்லாமல் இருக்கனா 20 தான் மொத்தமா. வெள்ளைய மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ P ஆஃப் C வந்து 20 by 26. கேன்சல் பண்ணிக்கோங்க. 10 13 அவ்வளவுதான். 10 by 36. சாரி 13. இதான் ஆன்சர். ஓகேவா? வெள்ளையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க? வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். கெஸ் பண்ணுங்க. அக்கா, வெள்ளையும் கருப்பையும் கூட்டி டோட்டல்ல இருந்து கழிச்சிடணுமாக்கா? வெரி குட் சூப்பர்ப்பா. வெரி குட். அப்ப அப்ப வெள்ளையாவும் கருப்பாவும் இல்லாமல் இருக்குன்னா அந்த ஒயிட் பாலையும் பிளாக் பால் ரெண்டுத்தையும் ரெண்டுத்தையும் கூட்டுங்க. கூட்டுங்க. ஒரு டோட்டல் வரும். அத மொத்தத்துல இருந்து மைனஸ் பண்ணிட்டா மத்தது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு தேவை வந்து நம்ம எடுக்கிற பால் ஒயிட் ஆக கூடாது, பிளாக் ஆக கூடாது. பிளாக் அண்ட் ஒயிட் தானே? ஆமாக்கா. ஓகே. அது அது மட்டும் மட்டும் இருக்க கூடாது அப்படின்னா அது ரெண்டுத்தையும் கூட்டி கழிச்சிட வேண்டியதான். ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 14.
14க்கா 14 அத 14 வந்து அத வந்து 26ல 26ல மைனஸ் பண்ணிடுங்க மொத்தத்துல இருந்து மைனஸ் பண்ணா பண்ணா 12 12 12க்கா 12 அப்ப அப்ப இதுதான் இதுதான் நமக்கான நமக்கான n n of of d. d. இப்ப இப்ப சொல்லுங்க சொல்லுங்க p p of of d d அப்படின்றது அப்படின்றது n n of of d d by by n of n of s. s. கேன்சல் கேன்சல் பண்ணிக்க பண்ணிக்க வேண்டியதா வேண்டியதான் 6 6 13 13 அப்போ அப்போ 6 by 6 by 13 13 அதான் அதான் ஆன்சர். ஆன்சர். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்படிதான் நம்ம இப்படிதான் வந்து நம்ம சம் வந்து சம் போடணும். போடணும். அவ்வளவுதாம்மா. வேற அவ்வளவுதான்மா, எதுவும் வேற எதுவும் கொஸ்டின் இருக்கா? கொஸ்டின் இருக்கா? அவ்வளவுதான்க்கா. ஓகே ஓகே ஓகே. ஓகே. சரி சரி பாருங்க, பாருங்க, எதுவும் எதுவும் டவுட்ஸ் இருந்தா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. கேளுங்க. கொஸ்டினை கொஸ்டினை படிச்சு 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 லிங்க் பண்ணி பண்ணி பார்க்கணும். பார்க்கணும். சரியா? சரியா? சும்மா பார்த்தா புரியுற புரியுற மாதிரி மாதிரி தான் தான் இருக்கும். இருக்கும். கொஸ்டினை கொஸ்டின்ல படிச்சுட்டு படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத அப்படின்றத பாருங்க. பத்மஸ்ரீ, பத்மஸ்ரீ, எனக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க தெரிஞ்சு நீங்க கிளாஸ் கிளாஸ் வந்திருப்பீங்க. வந்திருப்பீங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு ஹோம்ஒர்க் ஹோம்ஒர்க் போடலன்னு போடலன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன். அதனால தான் அதனால தான் உங்களுக்கு உங்களுக்கு தெரியலன்னு தெரியலன்னு நினைக்கிறேம்மா. நினைக்கிறேம்மா. ஏன்னா ஏன்னா ரீசெண்ட் ரீசெண்ட் டேஸ்ல டேஸ்ல நீங்க நீங்க லீவ் லீவ் போட்ட போட்ட மாதிரி மாதிரி ஞாபகம் இல்லை ஞாபகம் இல்லை எனக்கு. எனக்கு. அதனால அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஹோம்ஒர்க்கும் ஹோம்ஒர்க்கும் போடுங்க. போடுங்க. எனக்கு அந்த எனக்கு அந்த சம்ஸ்ல சம்ஸ்ல டவுட் டவுட்ஸ் இருந்தா இருந்தா கேட்டுக்கங்க. கேட்டுக்கங்க. ஓகேம்மா. ஓகேம்மா. பாருங்கம்மா, பாருங்கம்மா, எல்லாரும் எல்லாரும் எதுவும் எதுவும் டவுட் இருந்தா டவுட் இருந்தா கேளுங்க. கேளுங்க. டான்ல டான்ல எல்லாரும் எப்படி எல்லாரும் எப்படி படிக்கிறீங்க? படிக்கிறீங்க? நல்லா நல்லா படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? நல்லா நல்லா படிங்க. படிங்க. காலையில காலையில சீக்கிரமா சீக்கிரமா எந்திரிச்சு எந்திரிச்சு மேக்ஸ்லாம் மேக்ஸ்லாம் போட்டு போட்டு பாருங்க. பாருங்க. ம். ம் மேக்ஸ் மேக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஏற்கனவே. மார்க் மார்க் நிறைய நிறைய அதுல அதுல தான் தான் குறையும். குறையும். அதனால அதனால கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நல்லா படிக்கணும். படிக்கணும். அக்கா சொல்லுங்கம்மா. நீங்க இந்த சாட்டர்டே இந்த குட்டி பிள்ளைங்களுக்குலாம் கிளாஸ் எடுக்கிறீங்கல்ல, ஆமாம்மா. அது இனிமே ரெகுலரா எடுப்பீங்களாக்கா? ஆமாம்மா. நீங்க நீங்க வரீங்களா? வரீங்களா? நான் வரலக்கா, என் தங்கச்சி தாங்க கேட்க சொல்லுச்சு. ரெகுலரா எடுப்போம்மா. ஓகேக்கா. சரி. சரிம்மா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போமா. போமா. யாருக்கும் யாருக்கும் டவுட் இருக்கா? அக்கா, சொல்லுங்கப்பா. அது எப்பக்கா டைமிங் இப்போ ஆன்லைன்ல தான் எடுக்கிறீங்களாக்கா? அதுவும் ஆன்லைன்ல தான்ப்பா. எத்தனை மணிக்குக்கா? 6 6 to to 6:30. 6:30ப்பா. இதே லிங்கா வேற லிங்காக்கா? இதே இதே லிங்க் லிங்க் தான். தான். ஓகேக்கா. தம்பி தம்பி வர வரப்போறாங்களா? போறாங்களா? ஆமாக்கா, அம்மா கேக்குறாங்க. சரி சரி சரி. சரி ஓகே. எத்தனாவதுல இருந்துக்கா? அது அது வந்து வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குள்ள பிள்ளைங்களுக்குள்ள மாதிரி மாதிரி தான் தான் இருக்கும். இருக்கும். அதாவது அதாவது பேசிக்கான பேசிக்கான மேக்ஸ்லாம் தான் மேக்ஸ்லாம் தான் இருக்கும். இருக்கும். 5th ஃபிஃப்த்ல இருந்து இருந்தாலே ஓகே ஓகே தான். தான். ஓகேக்கா. இல்ல இல்ல எனக்கு எனக்கு என் என் தங்கச்சிக்கு தம்பிக்குலாம் வந்து 1 to 3 எல்லாமே கூட்டல் கூட்டல் கழித்தல்லாம் நல்லாவே நல்லாவே போடுவாங்க. போடுவாங்க. அப்படின்னாலும் அப்படின்னாலும் நீங்க நீங்க அனுப்பி அனுப்பி வைக்கலாம். வைக்கலாம். அதாவது அதாவது அந்த அந்த பேசிக் எல்லாம் பேசிக் எல்லாம் முடிஞ்சுட்டு, முடிஞ்சுட்டு, அதாவது அதாவது 1 to 3 எல்லாம் நல்லாவே தெரியும். அடுத்த அடுத்த சம்முக்கு சம்முக்கு போலாம் போலாம் அப்படின்னு அப்படின்னு நினைச்சா நினைச்சா கூட கூட வரலாம். வரலாம். ஓகேக்கா. அதுக்கு அதுக்கு 4th வரணும்னு வரணும்னு அவசியம் இல்ல. அவசியம் இல்ல. அவன் அவன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே ஸ்டாண்டர்ட்லயே இதெல்லாம் இதெல்லாம் போடுவாங்க போடுவாங்க அப்படின்னாலும் அப்படின்னாலும் அனுப்பி அனுப்பி வைங்க, வைங்க, ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்ல. இல்லை. அந்த அந்த 1 to 1 3 to 3 மட்டும் மட்டும் தெரிஞ்சா தெரிஞ்சா கூட போதும். போதும். சொல்லி சொல்லி கொடுத்தா கொடுத்தா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும். அந்த அந்த மாதிரி மாதிரி தான். தான். அதாவது அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பிள்ளையா பிள்ளையா இருந்தா இருந்தா சொல்றேன். சொல்றேன். ஏன்னா ஏன்னா நாங்க நாங்க ரெடி ரெடி பண்ணது பண்ணது வந்து வந்து 6th 6th மேல தான். மேலதான். இல்ல இல்ல இப்பவே இப்பவே தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படின்னா அனுப்பி அனுப்பி வைக்கலாம். வைக்கலாம். ஒரு ஒரு 4th 4th 5th ஃபிஃப்த்னாலும் ஓகே. ஓகே தான். சரி சரி, நான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போட்டுமா? போட்டுமா? போலாம்க்கா. ஓகே ஓகே சரி. சரி. 10th 10th இதுல இதுல ஒரு ஒரு பெட்டியில வந்து 20 20 குறைபாடு இல்லாத விளக்கு, விளக்குகளும் ஒரு ஒரு சில சில குறைபாடுடைய குறைபாடுடைய விளக்குகளும் விளக்குகளும் உள்ளன. உள்ளன. பெட்டியிலிருந்து பெட்டியிலிருந்து சமவாய்ப்பு சமவாய்ப்பு முறையில் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு ஒரு விளக்கானது விளக்கானது குறைபாடு குறைபாடு உடையதாக உடையதாக இருப்பதற்கான இருப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்பு 3/8 3/8 எனில் எனில் குறைபாடுடைய குறைபாடுடைய விளக்குகளின் விளக்குகளின் எண்ணிக்கையை எண்ணிக்கையை காண்க. காண்க. கரெக்டா கரெக்டா படிச்சா? படிச்சுனா பெட்டியிலிருந்து பெட்டியிலிருந்து சமவாய்ப்பு சமவாய்ப்பு முறையில் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு விளக்கானது விளக்கானது குறைபாடுடையதாக குறைபாடுடையதாக இருப்பதற்கான இருப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டாங்க.
குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கையை கேக்குறாங்க. ஓகே. இதுல என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு பாக்ஸ் ஒண்ணு இருக்குமா, அதுல வந்து நிறைய வந்து குண்டு பல்பே இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஏதோ நிறைய பல்ப் இருக்கு. மொத்தமா அதுல வந்து குறைபாடே இல்லாத, அதாவது நிறைய பல்ப் இருக்கு, அதுல உடையாத பல்ப் வந்து 20 இருக்கு. உடைஞ்ச பல்புமே அதுல சில பல்ப் இருக்கு. ஒரு பல்ப் வந்து சரி உடைஞ்சிருக்கு உடையலன்றதை விட எரியுமா அறியாதா நீங்க எல்லாரும் எப்படி கண்டுபிடிச்சு வாங்குவீங்க? போட்டு பார்ப்பாங்க. போட்டு பார்த்து வாங்குவீங்களா? ஆமாக்கா, அவங்களே டெஸ்ட் பண்ணி காட்டுவாங்கக்கா. வெரி குட். வேற எப்படியாவது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? கலட்டி பார்த்து வாங்கலாம்க்கா. எப்படி கழட்டி பார்த்து வாங்குவீங்க? எல்இடி லைட்லாம் ஈஸியா கழட்டி பார்த்து தெரிஞ்சிருக்கோம் உடனே. அப்படியா? சரி ஓகே. அந்த டங்ஸ்டன்லாம் பார்த்து வாங்குவீங்களா? புரியலக்கா. அந்த ஒரு குண்டு பல்ப்ல டங்ஸ்டன் சொல்லி நடுவுல அந்த ஒரு ஒயர் மாதிரி சின்னதா இருக்குமே ரெண்டு இதுக்கும் நடுவுல மின் உருகுக்கா. மின்னும் இல்லைன்னு சொல்றீங்களா, அதுதான் டங்ஸ்டன் அது பேரு. அதை பார்த்து வாங்குவீங்களா? ஏதோ சொன்னீங்களே யாரோ, என்னமோ சொன்னீங்க? எங்க அப்பா அப்படிதான்க்கா அதை பார்த்தாக்கா வாங்குவாங்க பல்ப் எல்லாம். ஓகே ஓகே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் கூட போவேன்க்கா, அப்ப சொல்லுவாங்கக்கா இந்த நடுவுல இருக்கிறத வச்சு எரியுமா எரியாதானு. அது வந்து அதை பார்த்து தான் நிறைய பேர் வாங்குவாங்க. நான் சும்மா கேட்டேன் ஜெனரலா உங்களை எப்படி டெஸ்ட் பண்றதுக்கு. ஆனா இங்க அது கான்செப்ட் கிடையாது. என்னப்பா? அதனால அது போட்டோம்னா கரண்ட் நிறைய இழுத்துருங்க. எல்இடி லைட் தாக்க நல்லா கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே ஓகேப்பா. சரி. ஓகே. இப்போ வந்து அப்ப டோட்டலா அந்த பாக்ஸ்ல வந்து எத்தனை லைட் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. அப்ப டோட்டலா நம்ம எப்படி வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு சில உடையாத பல்ப், ஒரு சில உடைஞ்ச பல்பும் 20 உடையாத பல்பும் இருக்கு. அதை எப்படி நம்ம டோட்டலா எடுத்துக்கலாம்? மொத்தம் எத்தனை பாக்ஸ்க்குள்ள இருக்கு? 20 + X வச்சுக்கலாமாக்கா? வெரி குட், கரெக்ட். ஏன்னா நமக்கு தெரியாத எல்லாமே எக்ஸ் தான். அப்போ 20 + X 20 + X அப்படி வச்சுப்போம். வெரி குட். ஓகே. இப்போ கண்ணை மூடிட்டு ஒரு பல்ப் எடுக்கிறீங்க. அது வந்து குறைபாடு உடையதாக இருப்பதற்கான நிகழ்தகவு. அதை நீங்க எடுத்தது வந்து டேமேஜ் பீஸ் அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூமே கொடுத்துட்டாங்க. நிகழ்தகவுமே 3/8ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அந்த குறைபாடுடைய விளக்கு அந்த பாக்ஸ்க்குள்ள மொத்தமா எத்தனை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம எதை கண்டுபிடிக்கணும் இதுல? இப்ப நீங்க சொன்ன லாஜிக் வெரி குட். எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சூப்பர். அவ்வளவுதான். இப்படிதான் நீங்க क्वेश्चन ஃபர்ஸ்ட் படிச்சு என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேக்குறாங்க, என்ன கண்டுபிடிக்கணும் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீங்க கொடுக்கிறது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் given கொடுக்கப்பட்டவை அப்படின்னு எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னென்ன கொடுத்திருக்காங்க? மொத்தம் டோட்டல் வந்து நம்ம டோட்டல் எப்படி எடுத்துப்போம், அதாவது n of s ன்னு எடுத்துப்போம். மொத்தம் 20 + x. இதுல xன்றது தான் குறைபாடு உடையது. கரெக்ட்டா? டேமேஜ் குறைபாடு உடையது தான் நம்ம x ன்னு எடுத்துறோம். நமக்கு நம்ம இப்ப வந்து p of a ஏன்றது தான் குறைபாடு உடையதுன்னு வெச்சுக்கோங்களேன். குறைபாடு உடையது ஏன் வெச்சுப்போம் அப்படினா p of a ன்றது n of a by n of s. n of a என்னவா இருக்கும்? குறைபாடு உடையது பல்ப் எத்தனை? குறைபாடுடைய பல்ப் எத்தனை? எக்ஸ்க்கா. நமக்கு தெரியாது. எக்ஸ் டோட்டல் எவ்வளவு? 20 + X. நம்ம எடுத்த அந்த குறைபாடுடைய விளக்குக்கான ப்ராபபிலிட்டி என்ன? நிகழ்தகவு 3/8க்கா. வெரி குட். அவ்வளவுதான். இத அப்படியே சால்வ் பண்ணி x கண்டுபிடிக்க வேண்டியதான். சிம்பிள். அப்போ 3 கூட 20னா 60 + 3x = 8x. நமக்கு x தான் வேணும். அப்ப இங்க கொண்டு போறேன். 6 = 8x - 3x. சால்வ் பண்ணா 5x. அப்போ 60. இது கேன்சல் பண்ணலாம். 1 1 2. அப்போ மொத்தமா அந்த இதுல வந்து 12 எரியாத பல்ப் இருக்குமா? அந்த கடைக்கு போயிடாதீங்க. நீங்க தான் பார்த்து வாங்குறீங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தானே வாங்குவீங்க. பாக்ஸ்குள்ள வச்சு கொடுத்துட்டாங்கன்னு வாங்கிட்டு வந்துடாம செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நீங்க போற கடையில இதே மாதிரி இருந்தா என்ன பண்ணுவீங்க? அக்கா லைட் எரிஞ்சாலும் ஒண்ணு மறந்துடக்கூடாதுக்கா. என்னப்பா? என்ன மறக்க கூடாது? அதுல என்ன டேட் போட்டு வாங்கிட்டு வரணுங்க. ஓகே ஓகே.
நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல இருக்கு. நான் ஒரு வாட்டி லைட்டை டேட்டு போடாம வாங்கிட்டு வந்து அப்பாட்ட திட்டு வாங்கினேங்க. நல்லா ஞாபகம் இருக்குக்கா. ஓகே ஓகேப்பா. சரி, இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க. அப்ப இந்த சம் வந்தா எல்லாரும் சொன்ன ஸ்டோரி ஞாபகம் வரணும். அந்த மாதிரி வந்திருக்கா உங்களுக்குலாம்? நம்ம ஏதாவது ஸ்டோரி சொல்லி நீங்க ஏதாவது சம் எடுத்து அப்புறமா பார்க்கும்போது நீங்க அப்படி சொன்னீங்க, அந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? இந்த தம்பி இதை சொன்னாங்க, அந்த மாதிரி வந்திருக்குக்கா. வந்திருக்கா? இங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம், யாராவது ஞாபகம் இருக்கிறது. சச்சின் சொன்ன ஃபேரன் ஹீட்டுக்காவே அந்த சம பார்த்துட்டு எழுதுனேங்க. வெரி குட். ஏதோ பிசிக்ஸ்ல இருந்து கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களா? அவுட் ஆஃப் சிலபஸ்னு. ஆமாங்கக்கா. பரவாயில்ல. அது மாதிரி வேற யாருக்கு எதுவும் ஞாபகம் இருக்கா? எல்லாரும் பேசலாம், தாராளம் பேசலாமா? பர்மிஷன் கிராண்டட். சரி, ஓகே, யோசிங்க, அப்புறமா நான் கேக்குறேன். நெக்ஸ்ட் சம் போட்டுமா? ஓகேமா. சரி, இங்க பாருங்க, இது ஒரு கேம். ஓகேவா? ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு. இது வந்து லென்த் அண்ட் பிரெத், நீளம் அகலம்லாம் கொடுத்துட்டாங்க 4, 3. இப்போ வந்து நம்ம வந்து நீங்க வந்து இங்க நிக்கிறீங்க, எங்கேயோ நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நின்னுகிட்டு உங்களுக்கு ஒரு கல்லு கொடுப்பாங்க. அந்த கல்லை தூக்கி கரெக்டா இந்த வட்டத்துக்குள்ள போட்டீங்கன்னா நீங்க வின்னு. வட்டத்தை விட்டு வெளியில எங்க விழுந்தாலும் நீங்க அவுட். இப்போ நீங்க போடுற அந்த கல்லு வந்து அந்த வட்டத்துக்குள்ள விழுந்து நீங்க வெற்றி பெறறதுக்கான நிகழ்தகவு என்ன, ப்ராபபிலிட்டி என்னன்னு क्वेश्चन கேக்குறாங்க. क्वेश्चन புரியுதா? புரியுதுக்கா. ஓகே, இப்போ புரியுது சொன்னது யாரு? ஹரிஷ்கா. ஓகே, சரி. ஓகே, இப்போ நம்ம வந்து மொத்தமா ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸோட நீள அகலத்தை வச்சு ஃபர்ஸ்ட் லூஸ் ஆகிறதுக்கு, அதாவது தோத்து போறதுக்கு அதோட அந்த ஓவரால் லென்த்தை கூட நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்குவோம். ஏன் நம்ம அதை கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க பாக்கலாம். இந்த பாக்ஸோட லென்த்தை நம்ம ஏன் கண்டுபிடிக்கணும்? அதாவது இதோட பரப்பளவு, ஏரியா நமக்கு ஏன் தேவைப்படும்? என்ன பேச கண்டுபிடிக்கிறதுக்காக. வெரி குட், கரெக்ட். ஏன்னா அதுதான் என்ன ஃபேஸ், அதுதானே டோட்டல். சூப்பர், பரவாயில்ல, சூப்பர். எல்லாம் நல்லா ஆன்சர் பண்றீங்க. வெரி குட்மா. ஓகே, தேங்க்யூக்கா. அதுக்காக அந்த பாக்ஸோட ஃபுல்லா லென்த் நம்ம ஏன் கண்டுபிடிக்க போறோம்? பரப்பளவுனா நம்ம என்ன ஃபேஸ்க்காக அதை கண்டுபிடிச்சு தனியா வச்சிருவோம். இந்த வட்டத்தோட ஏரியாவை கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஏன்னா இதுதான் நமக்கான ஏன்னா இதுதான் வெற்றி பெறதுக்கான அந்த பாசிபிலிட்டி. அப்ப அதோட பரப்பளவு கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ரெண்டையும் கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணாலே போதும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். போடலாமா? நீங்க வந்து இங்க வெளில நின்னுட்டு இருக்கீங்க. அந்த பாக்ஸோட நீளம் அகலம் என்ன? 3 நாளா? நான் மாத்தி வரைஞ்சிருப்பேன், ஆனாலும் ஒன்றும் பரவாயில்ல. 4, 3 கரெக்டா அவங்க கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 4 கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட ஆரம் வந்து 1 ஃபீட், 1 அடி அப்படி கொடுத்துருக்காங்க. எல்லாமே அடியில தான் கொடுத்துருக்காங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லாம எல்லாமே அடியிலே போட்டுக்கலாம். அப்ப n of s கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டலா இந்த செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா L × B, நீளம் × அகலம். இப்ப 4 × 3 12 ஃபீட் அப்படின்றதுதான் n of s, மொத்த அந்த பரப்பளவு. இதுல வின் பண்றதுக்கு இந்த சர்க்கிள்குள்ள விழணும். அப்படின்னா a எப்படி கண்டுபிடிப்போம்? சர்க்கிள் வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். வெரி குட், பை ஆர் ஸ்கொயர். இதுல பையோட வேல்யூமே சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா பிராக்கெட்ல வந்து 3.14 கொடுத்துருக்காங்க. அப்ப அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க.
ஆரோட வேல்யூ 1 தான். 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். அப்போ 3.14 அப்படின்றது தான் நமக்கான ஏரியா n of a. ஓகேவா? n of a கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம எடுக்கிறது வின்னிங்க்கு, நம்ம ஜெயிக்கணும். அப்போ n of a by n of s. மேக்ஸ்ல வின் பண்ணணும், ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏமா மேக்ஸ்ல நீங்க எல்லாம் சூப்பரா 100 மார்க் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? புக்கை என்னமா புக்கு கரெக்ட் இன்னொன்னு நினைச்சீங்க? சம்மு போட்டு போட்டு பார்க்கணும். வெரி குட், கரெக்ட். எல்லா கணக்கையும் போட்டு 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 பார்க்கணும். அப்போதான் நீங்க வின் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு சுவாமி விவேகானந்தர் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்போ யாரு ஒருத்தவங்க முழிச்சு படிச்சுட்டு இருக்காங்களோ அவர்தான் சாதனையாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன மீனிங்? எல்லாரும் அசால்ட்டா அவங்கவுங்க வேலைய பரவாயில்ல நம்ம படிச்சுட்டோம் முடிச்சிட்டோம் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கப்போ இல்ல எனக்கு நான் 100 மார்க் எடுக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு டைம் ஒதுக்கி யாரு நிறைய படிச்சு நல்லா போட்டு பாக்குறாங்களோ அவங்கதான் கண்டிப்பா திறமைசாலி, அவங்கதான் சாதனையாளரா வர முடியும். நான் வந்து மேக்ஸ்க்காக சொல்றேன். இது மாதிரி நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே நைட் உட்கார்ந்து படிச்சேன்னா நான் யோசிச்சு பார்ப்பேன். இந்த சென்டென்ஸ் தான் எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும். எல்லாரும் தூங்கிட்டு போது நீ முடிச்சனா நீ தான் சாதனையாளரு, அதாவது நீ முடிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணனா நீ சாதனையாளர் அப்படின்றது. அதே மாதிரி காலைல சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கும் சொல்லுவாங்க. எனக்கு வந்து நைட்டு படிக்கிறது தான் பிடிக்கும். அதனால எப்பவும் நான் இதை நினைச்சு பார்த்துப்பேன். இல்ல நீங்க காலையிலுமே அப்படிதான். காலையில சீக்கிரமா நீங்க ஏஞ்சிங்கன்னா அந்த டைத்துக்கு எல்லாரும் மேக்சிமம் எல்லாரும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது நீ உட்கார்ந்து படிக்கல, அதை இப்படி எடுத்துக்கலாம். எல்லாரும் அவங்க வேலையை விளையாடுறது அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்க. படிக்காம கேம்ஸ் விளையாடுறது அந்த மாதிரி டிவி பாக்குறது அப்படி போயிட்டாலும் கூட நீ அந்த டயத்தை உட்கார்ந்து உருப்படியா பயன்படுத்திட்டு இருந்தா நீ சாதனையாளர். அதே மாதிரி நீ வந்து முடியாது, என்னால இந்த டைம் ஒதுக்க முடியல, எனக்கு வந்து நிறைய படிக்கிற வேலை இருக்கு, மத்த சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கிற வேலை இருக்கு, என்னால மேக்ஸ்ல மார்க் எடுக்க முடியல, அந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணுனா உன்னால முடியாது நீ சொல்றத எங்கேயோ யாரோ ஒருத்தவன் எப்பவுமே பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படின்றது நீ ஞாபகம் வச்சுக்கணும். நினைக்கிறீங்க என்னால 100 எடுக்க முடியாது, என்னால முடியாது, இந்த கணக்கெல்லாம் எனக்கு போட தெரியாது, நான் மறந்துருவேனே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களே. நீங்க முடியாதுன்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்தையுமே யாரோ ஒருத்தவன் எங்கேயோ பண்ணிட்டு தான் இருக்கான். உண்மைதானே? நம்மளால 500 வாங்க முடியும் அப்படின்றது நீங்க டார்கெட் பிக்ஸ் பண்ணுங்க. ஏன் நம்மளால முடியாது? உங்களால முடியலன்னா யாராலையும் முடியாது அப்படின்ற கான்பிடென்ட்டோட எல்லாமே படிங்க. ஓகேவா? இப்ப நான் ஏன் இதுக்கு சொல்றேன், எல்லாரும் நீங்க நல்லா படிச்சு சூப்பரா நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? சரி, இங்கேயும் ஆரம்பிச்சு எங்க போயிட்டேனா? ஓகே, இப்போ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? நான் இப்படி இந்த டாபிக் போனேன். மேக்ஸ்ல ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆமா சரி அப்ப n of a வந்து 3.14, n of s டோட்டல் எவ்வளவுமா? 12க்கா? வெரி குட். அவ்வளவுதான். இப்போ இது நீங்க வந்து அப்படியே கேன்சல் பண்றதா பண்ணலாம். மேலே கீழயும் 100 மல்டி பண்ணிட்டு கூட கேன்சல் பண்ணலாம். உங்க விருப்பம் எப்படினாலும் கேன்சல் பண்ணுங்க. நான் வந்து சும்மா 2 டேபிள்ல கேன்சல் பண்றேன்னு வச்சுக்கலாம். அப்படினா 517 இப்படி வரும். திருப்பி இந்த 2 டேபிள் கேன்சல் பண்றது கஷ்டம். நான் வந்து மேலே கீழயும் 100 மல்டி பண்ணிக்கிறேன். அப்பனா 151 மாறிடும். இது வந்து 600 மாறிடும். இப்படியே கூட நீங்க விட்டுறலாம். எனக்கு தெரிஞ்சு உங்க புக் பேக்லயும் இதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 7 இது. இதோட ஸ்டாப் பண்ணிட்டாலும் ஓகே தான். ஏன்னா இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வராது, புள்ளியியல்ல வராது. அப்படி வரும்போது தான் நீங்க நல்லா பாயிண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணி ஒரு ஆன்சரா கொடுக்கணும். இது எப்படி பின்ன என்ன கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புக் பேக்ல இந்த ஆன்சர் தான் இருக்கு. இதா இருக்கா? ஓகே. ஓகேமா, இந்த சம் ஓகேவா பாருங்க. சம் சொன்னதை விட கதை தாங்க ஞாபகம் இருக்கு. ஓகே பாருங்கம்மா. ஓகேக்கா. ஓகே ஓகேக்கா. ஓகேம்மா. ஓகேக்கா. ஓகேம்மா. ஓகேக்கா. ஓகே.
ஓகே. எல்லாரும் ஓகேலாம் சொல்வீங்களா? பேசுறீங்க எல்லாரும்? அப்ப கூட நான் பேச மாட்டேன்க்கா அப்படின்னு யாரோ இருக்கீங்களா? அது யாரு? நான் தான்க்கா அது அப்படின்னு இப்ப யாராவது சொல்லணுமே. சரி, 2 சம் இருக்கு. நாளைக்கு கேக்குறீங்க, சொல்லி நாளைக்கு கேக்குறீங்க. என்னப்பா? சொன்னாலும் ஓகே, சொன்னாலும் ஓகே சொல்லுங்க. உங்க எல்லாரையும் பேச வைக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். நீங்க எல்லாரும் பேசணும் தான் எனக்கு ஆசை. எல்லாரும் நல்லா பேசுங்க. அப்பதான் கிளாஸ் ஆக்டிவா இருக்கு. ஆக்டிவா இருக்கும். ஓகே. சரி. இன்னும் 2 சம் இருக்கு. நீங்கலாம் பேசினாதான் எனக்கு ஆக்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ ஓகே தான். ஏதோ ஒரு லெவலா போகுது. ஆமா. சரி, இந்த சம் பாத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது பார்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்க. இந்த 13 சம்க்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி இதை நான் புடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ 2 பேர் பிரியா அமுதன் அப்படின்னு 2 கேரக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸ்ல இருந்து யாராவது 2 பேர் எடுத்துக்கலாமா? யாரு யாரெல்லாம் கடைக்கு போவீங்க? யாருமே கடைக்கு போக மாட்டீங்களா? வீட்ல அப்பாவே எல்லாமே வாங்கிட்டு வந்துருவாங்களா? நீங்க போவீங்களா? சரி. இன்னொருத்தவங்க ஹரிஷு இளம்பிரியாமா? ஓகே, வெரி குட். 2 பேரும் கடைக்கு போறாங்க. 2 பேரும் பேசுறத கேட்டுட்டு என்னப்பா திருப்பி கேக்குறீங்க? டபுளா தான் பேசுவீங்களா? வெக்கோ அடிக்குது வாய்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. சும்மா சொன்னேன். 2 பேரும் இப்ப வந்து போறீங்க. ஓகேவா? எங்க போறீங்கன்னா ரேஷன் கடைக்குன்னு வச்சுக்கலாம். திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் வாரத்துல 5 நாள் வந்து 6 நாள் வந்து கடைக்கு போறீங்க. அங்க அடின்னு கொடுத்துருக்காங்க. ரேஷன் ஷாப்புக்கு எதுக்கு நம்ம டெய்லி போகணும்? ஆனா போற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? அவங்க வந்து அங்காடிக்கு சமவாய்ப்பு முறையில் ஒவ்வொரு நாளும் செல்கிறார்கள். டெய்லியும் போறாங்க இருவரும் அங்காடிக்கு. இவங்க ஏதோ ஒரு நாள் போறாங்க, இவங்க ஏதோ ஒரு நாள் போறாங்கம்மா. அந்த மாதிரி ஏதோ எப்பவோ கிளம்பி எப்படியோ போறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் ஒரே நாள்ல போறதுக்கான நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி என்னன்னு கேக்குறாங்க. 2 பேரும் வெவ்வேறு நாட்கள்ல இவங்க ஒரு நாள் போறப்ப அவங்க ஒரு நாள் அந்த மாதிரி போறதுக்கான ப்ராபபிலிட்டி கேக்குறாங்க. 2 பேரும் அடுத்தடுத்த நாள் போறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, நிகழ்தகவு என்னன்னு கேக்குறாங்க. அப்படி 3 क्वेश्चन கேக்குறாங்க. சரியா? வாரத்துல 6 நாளுமே 2 பேருமே போறாங்கம்மா. அப்படி போகும்போது இவங்க கேட்ட ரூல் படி எப்பெல்லாம் போறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு அழகா நீங்க ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அங்க பிரியா அமுதன் இருக்கு. நீங்க வேணா ஹரிஷ் அண்ட் இளம்பிரியன் வச்சுக்கலாம். இளம்பிரியன் ஹரிஷ். போடுவீங்களா? ஐ போடுவீங்களாப்பா? ஈராக்கா போடுவேன். ஓகே. 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. எப்படி பாக்ஸ் சூப்பரா போட்டிருக்கோம் பாத்தீங்களா? ஸ்கேல் பென்சில் இல்லாமலே. நல்லா இருக்கு. நான் விட்டேன். அத சமாளிக்கிறதுக்கு தான் அப்படி சொன்னேன். எப்படி அழகா போட்டிருக்கேன். Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. தமிழ் மீடியம் சண்டே வந்து அவங்க லீவ் விட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் சொல்லிட்டாங்க. லீவ் கூட்டமா இருக்குமா? கூட்டம் இல்ல, லீவ் பாக்கட. இது இருந்தா நீங்க 2 பேரும் போயிருப்பீங்க. நான் சும்மா சொன்னேங்க. நானும் சும்மா தான் சொன்னேன். சரி, ஃபர்ஸ்ட் வந்து எம் எல்லாம் இப்படி போட்டுக்கிறேன் வச்சுக்கோங்க. நீங்க இதே மாதிரி எம் எல்லாம் இப்படி போட்டுக்கோங்க. இங்க டி எல்லாம் இப்படி போட்டுக்கலாம்.
இப்படி கூட இப்படி கூட போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. அதாவது அதாவது எப்படி எப்படி எழுதணும்னா எழுதணும்னா எம்னா எம்னா எம்மு, எம், எம்ல எம்ல டி, டி, எம்ல எம்ல டபிள்யூ, டபிள்யூ, எம்ல எம்ல டி, டி, எம்ல எம்ல எஃப், எஃப், எம்ல எம்ல எஸ் எஸ் இப்படி இப்படி வரணும். வரணும். நம்ம நம்ம ஈஸியா ஈஸியா இருக்கிறதுக்கு இப்படி கூட போட்டுக்கிட்டு அப்படியே எழுதிக்கலாம். டபிள்யூ 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 டபிள்யூன்னு எந்த படத்துல வரும்? ஐயோ டபிள்யூ டபிள்யூ அது சொல்ல நானு. டபிள்யூ அப்படி வருமே அது. தெரியுமா? இதுலப்பா ஜிமெயிலுக்கு முன்னாடி ஜிமெயிலுக்கு முன்னாடியா? டபிள்யூவா? ஓ சரி 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 ஜிமெயில்ல ஏதாச்சும் வெப்சைட் இருந்தா அதுக்கு முன்னாடி சொல்றேன். சரி 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 புரிஞ்சிச்சு. புரிஞ்சிச்சு. இப்ப இப்ப நான் வந்து இப்படி போட்டுக்கிறேன் டபிள்யூலாம். ஓ நான் திருப்பி நம்ம அதே போட்டுட்டு வரேன். இப்படி போடணும் இப்ப. இப்ப இப்போ சைடுல ரோ போட்டீங்களா காலம் இப்படி இப்படி மேல மேல இருந்து இருந்து அப்படியே அப்படியே இப்படி தங்க தங்க மீன்கள்ல வரும். பாத்துருக்கீங்களான்னு பாத்துருக்கீங்களான்னு தெரியல. தெரியல. WM டபிள்யூஎம் அந்த பாப்பா போடும்ல, கிண்டல் பண்றப்போ சொல்லுவாங்க. ஓகேமா இப்படி நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது இதுவும் ஜாயின் ஆகிற இடத்துல 2 இருக்கணும். எம்மும் ஜாயின் ஆகிற இடத்துல எம்டி, ஹெச்சும் டபிள்யூ ஜாயின் ஆகிற இடத்துல ஹெச்டபிள்யூ. அந்த மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி பண்ணணும். நான் எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி இப்ப இதுல டோட்டல் என் ஆஃப் எஸ் மொத்தமா எவ்வளவுமா வருது? 36ஆ? ஆமாக்கா. ஓகே. ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? क्वेश्चन படிங்கம்மா. ரெண்டு பேரும் பேரும் எப்ப போறாங்களா? ஒரே நாளில்க்கா. ஒரே நாள்ல சேம் டேஸ்ல. இவங்க இவங்க திங்கட்கிழமைனா திங்கட்கிழமைனா அவங்களும் அவங்களும் திங்கட்கிழமை. திங்கட்கிழமை. இவங்க இவங்க செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய்க்கிழமைனா அவங்களும் செவ்வாய்க்கிழமை. அந்த அந்த மாதிரி மாதிரி சேம் டேஸ்ல எத்தனை நாள் என்னன்னைக்கு என்னன்னைக்கு போவாங்கன்னு போவாங்கன்னு கேக்குறாங்க. இப்ப இப்ப எம்எம், டிடி, டபிள்யூ, டிடி, எஃப்எஃப், எஸ்எஸ். அது அப்படியே நீங்க எழுதிக்கணும். ஏன்னு போட்டு எழுதிக்கோங்க. நான் நான் டைரக்டா டைரக்டா என் ஆஃப் எழுதுறேன். எத்தனை? 6க்கா 6 6 by total 36 n of a by n of s. அப்ப ஓ p of a ன்னு எழுதிட்டேன். அப்ப n of a by n of s கேன்சல் பண்ணீங்கன்னா 1/6 இது ஆன்சர். இது வந்து சேம் டேஸ்ல போறதுக்கு. செகண்ட் क्वेश्चन என்ன? வெவ்வேறு நாட்களுக்கா. வெவ்வேறு நாள்னா எப்படிமா இருக்கும்? இந்த மொத்தத்துல 6 நாள் தான் சேமா இருக்கு. அப்ப அந்த 6 தவிர்த்து பாக்கி எல்லாமே என்ன? வெவ்வேறு நாள்கள் தானே. அப்போ வெவ்வேறு நாள்கள் மீனா 36 minus 6 அந்த ஒண்ணா போற 6 நாளை தவிர்த்து பாக்கி எல்லா நாளுமே தனித்தனியா தான் போறாங்க. வேற வேற டேஸ்ல வேற அப்படிதான் போறாங்க. அப்படின்னா பேலன்ஸ் 30. அப்ப n of bன்றது 30. அப்ப p of b இதுல இருந்து எப்படி எழுதலாம்? வேல்யூ சொல்லுங்க. n of b by n of s கேன்சல் பண்ணா 5/6. அதான் ஆன்சர். p of b. புரிஞ்சுச்சா? புரியுதுக்கா. ஓகே தேர்ட் क्वेश्चन சொல்லுங்கம்மா. அடுத்தடுத்த நாட்களில் செல்வதற்கான நிகழ்தகவை காண்கக்கா. அதாவது இப்ப இவங்க திங்கட்கிழமை போனா இவங்க செவ்வாய்க்கிழமை, இவங்க செவ்வாய்க்கிழமை வந்தா இவங்க புதன்கிழமை, இவங்க புதன்கிழமைனா இவங்க வியாழக்கிழமை, இவங்க வியாழக்கிழமைனா இவங்க வெள்ளிக்கிழமை, இவங்க வெள்ளிக்கிழமைனா இவங்க சனிக்கிழமை. அந்த மாதிரி. அப்போ மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெனஸ்டே, வெனஸ்டே தர்ஸ்டே, தர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே சாட்டர்டே. புக் பேக்ல ஒரு டைம் ஆன்சர் செக் பண்ணுங்க. அப்போ 1 2 3 4 5 5/36 வருது பாருங்க. 13th sum 13 தானே. 8.3ல 13. புக் பேக் ஆன்சர் பாருங்கம்மா. கழுத்து சம்கா. ஆன்சர் என்ன வருது? 5/18க்கா. 5/18. ஆமாக்கா. ஓகே அப்போ ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் நான் கேட்டேன்னா திங்கள்னா மண்டே டு இவங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. சரி வெள்ளி சனியா? இங்க பாருங்களேன். இவங்க திங்கட்கிழமைனா
இவங்க இவங்க மண்டேனா மண்டேனா இவங்க இவங்க டியூஸ்டே டியூஸ்டே வருவாங்க. வருவாங்க. இவங்க இவங்க டியூஸ்டேனா டியூஸ்டேனா இவங்க இவங்க வெட்னஸ்டே. வெட்னஸ்டே. வெட்னஸ்டேனா வெட்னஸ்டேனா தர்ஸ்டே. தர்ஸ்டே. தர்ஸ்டேனா தர்ஸ்டேனா ஃப்ரைடே. ஃப்ரைடே. ஃப்ரைடேனா ஃப்ரைடேனா சாட்டர்டே. சாட்டர்டே. இங்கேயும் அந்த இங்கேயும் மாரி அந்த மாறி மாரி மாறி 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 வருது வருது பாருங்களேன். பாருங்களேன். அப்ப அப்ப இதையும் நம்ம இதையும் நம்ம சேர்த்து சேர்த்து பார்ப்போம். பார்ப்போம். ஓகேவா? ஓகேவா? இந்த இந்த டேஸ் டேஸ் எடுத்துப்போம். இதுல எடுத்துப்போம். ஒரு இதுல ஒரு 5, 5, இதுல ஒரு இதுல ஒரு 5ஆ? 5ஆ? 10. 10. 10 10 பை பை 36. 36. இத இத கேன்சல் கேன்சல் பண்ணா பண்ணா 5 பை 5 பை 18 18 கரெக்ட்டா கரெக்ட்டா வருதா? வருதா? இதானமா இதானம்மா ஆன்சர் வருது? ஆன்சர் வருது? ஆமாங்கா. ஆ. ஆ. ஏன் நான் ஏன் இத நான் இத எடுத்திருக்கேன்னா, எடுத்திருக்கேன்னா, இவங்க இவங்க திங்கட்கிழமைனா திங்கட்கிழமைனா இவங்க இவங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வராங்க. வராங்க. இவங்க இவங்க செவ்வாய்க்கிழமைனா இவங்க செவ்வாய்க்கிழமைனா இவங்க புதன்கிழமை புதன்கிழமை வராங்க. இவங்க வராங்க. இவங்க புதன்கிழமைனா இவங்க புதன்கிழமைனா இவங்க வியாழன். வியாழன். வியாழன்னா வியாழன்னா வெள்ளி, வெள்ளி, வெள்ளினா வெள்ளினா சனி. சனி. அதே தானே அதேதானே இங்கேயும். இங்கேயும். இவங்க இவங்க செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய்க்கிழமைனா முதல்ல முதல்ல இன்னொருத்தவங்க, இன்னொருத்தவங்க, அதாவது அதாவது இளம்பிரியன் வந்து இளம்பிரியன் வந்து செவ்வாய்க்கிழமைனா, செவ்வாய்க்கிழமைனா, ஹரிஷ் ஹரிஷ் வந்து வந்து திங்கட்கிழமை திங்கட்கிழமை வந்துட்டு வந்துட்டு போயிருக்காங்க. போயிருக்காங்க. ஹரிஷ் ஹரிஷ் வந்து வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வரப்போ, வரப்போ, இளம்பிரியன் வந்து இளம்பிரியன் வந்து புதன்கிழமை. புதன்கிழமை. அப்ப அப்ப இதுவும் இதுவும் மாறி 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 தான் மாறி வருது. தான் வருது. அப்ப இதுல அப்ப ஒரு இதுல 5, ஒரு இதுல 5, ஒரு இதுல ஒரு 5. 5. அப்ப அப்ப 5, 5, 10, 10, 10 பை 10 பை 36 36 மொத்தம் மொத்தம். கேன்சல் பண்ணா கேன்சல் 5 பண்ணா பை 5 பை 18. 18. அப்ப அப்ப இதுதான் இதுதான் ஆன்சர். ஓகேவா ஓகேவா பாருங்க. ஓகேக்கா. ஓகே. ஏன்னா ஏன்னா போன போன வருஷத்து புக் வருஷத்து புக் வரைக்குமே வரைக்குமே இதுல இதுல வந்து வந்து 5 பை 5 பை 36ன்னு 36ன்னு தப்பா தப்பா தான் தான் குடுத்துட்டு குடுத்துட்டு வந்தாங்க. வந்தாங்க. இந்த இந்த வருஷம் தான் வருஷம் தான் மாத்திருக்காங்க அப்போ. மாத்திருக்காங்க அப்போ. அதுதான் நான் அதுதான் நான் கேட்டுக்கிட்டேன். சரிம்மா. சரிம்மா. இந்த இந்த சம் சம் ஓகே. ஓகே. வேற வேற எதுல எதுல இருக்கா இருக்கா கொஸ்டின்? கொஸ்டின்? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? இந்த இந்த சம் சம் அவ்வளவுதானா? ம். பாருங்க, எதுவும் பாருங்க, எதுவும் டவுட் டவுட் இருந்தா இருந்தா கேளுங்க. ஓகேக்கா. ஓகேம்மா. சரி. சரி. யாரும் எதுவும் சொல்றீங்களா? இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் பெண்டிங் இருக்கு. நான் சொல்லி குடுக்குறேன். அதுக்கு முன்னாடி யாராவது ஏதாவது சொல்றீங்க, கேக்குறீங்கன்னா சொல்லலாம், கேட்கலாம். ஏம்மா? யார் யாரும் எதுவும் சொல்றீங்களா? பாத்திருக்கீங்களா? கேளுங்கப்பா. அக்கா ஒருத்தன் ஒரு இதை வெட்டினானா 2 துண்டுக்கு வர 3 துண்டு விழுந்துச்சு. எப்படிக்கா? அவன் கழுத்துல ஒரு துண்டு போட்டிருந்தானா? ஆமாக்கா. இந்த மாதிரி ஹரிஷ் தான் காமெடி பண்ணுவாங்க. சுபாஷினி, நீங்க எதுவும் கேட்கலையா? இல்லக்கா. ரொம்ப சோகமா வருது. இல்லக்கா. சரி, வேற யாராவது கேக்குறீங்களா? சொல்றீங்களா? நெக்ஸ்ட் ஒரு கேம் ஒன்று விளையாட போறோம். பயப்படாதீங்க, டைம் ஆகுது. கொஸ்டின்ல உள்ள கேம் தான் சொன்னேன். சரி, யாராவது ஏதாவது கேக்குறீங்களா? கேக்குறேன்க்கா. கேளுங்கப்பா. ஏ என்பவர் பி என்பவரின் தந்தையா? ஐயோ. ஆனால் பி என்பவர் ஏ என்பவரின் மகன் இல்லை. அது எப்படி? அம்மா. ஐயோ, நீங்க என்ன கொஸ்டின் கேட்டீங்க? ஆன்சர் சொல்லட்டுனா? இல்லக்கா, தப்புக்கா. சொல்லுங்க. ஏ என்பவர் பி என்பவரின் தந்தை. ஆனால் பி என்பவர் ஏ என்பவனின் மகன் அல்ல. அப்ப அது மகள். எப்படி? மகளா இருப்பாங்க. கரெக்டுக்கா. ஜாலி. நான் கூட நீங்க அந்த பிளட் ரிலேஷன்ஷிப் பெருசா சொல்றீங்க, அந்த மாதிரி ஏதோ பெருசா கேட்க போறீங்கன்னு நினைச்சேன். சரி, கொஸ்டின் போயிடவா? எதுவும் கேக்குறீங்களா? யஸ்வதி எதுவும் சொல்லியா? நந்தினி, பத்மஸ்ரீ, ஹர்ஷினி,
யாருக்கா? இன்னைக்கு சாப்பிடலக்கா, நாளைக்கு கேக்குறேன்க்கா. ஓகே. நாளைக்கு நாளை என்பதே கிடையாதுன்னு சொன்னீங்களே. நாங்க எங்கக்கா சொன்னோம், நீங்க தானே சொன்னீங்க. சரி, நெக்ஸ்ட் போயிடுறேன். போயிடுறேன். சரிம்மா. இங்க பாருங்க, இப்போ வந்து ஒரு கேம் வந்து நம்ம விளையாட போறோம். ஒரு கேமோட நுழைவு கட்டணம், என்ட்ரி ஃபீஸ் வந்து 150 ரூபாய் வாங்குறாங்க. அந்த கேமை நீங்க போய் விளையாடுறீங்கன்னா உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்லயே 150 ரூபாய் கட்டினாதான் கேமுக்குள்ளே போகலாம். அந்த விளையாட்டுல ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. அப்போ ஒரு காயினை 3 டைம் டாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்படி போடும்போது இப்ப இப்ப தனாக்கு பதிலா பதிலா நம்ம நம்ம கிளாஸ்ல இருந்து வேற வேற யாரை யாரோ சொல்லலாம்? சொல்லலாம். யஸ்வதி யஸ்வதி போறீங்களாமா போறீங்களாமா கேம் கேம் விளையாட? விளையாட? யஸ்வதி யஸ்வதி கேம் கேம் விளையாட விளையாட போறீங்களா? போறீங்களா? போலாம்க்கா. சரி. சரி, இப்ப இப்ப யஸ்வதி யஸ்வதி வந்து கேம் கேம் விளையாடுறதுக்கு விளையாடுறதுக்கு போறாங்க. போறாங்க. அவங்க அவங்க ஒரு என்ட்ரி ஃபீஸ் 150 ரூபாய் கட்டி அந்த கேம்ல சேர்ந்துட்டாங்க. இந்த இந்த விளையாட்டுல விளையாட்டுல ஒன்று ஒன்று அல்லது அல்லது 2 2 தலைகள் விழுந்தால் ஒன் 1, அப்படி அப்படி இல்லைன்னா இல்லைன்னா 2 2, ஒரு ஒரு தலை தலை அப்படி அப்படி இல்லைன்னா இல்லைன்னா 2 2 தலை. தலை. இதுல இதுல எது விழுந்தாலும் அவங்க அவங்க செலுத்திய செலுத்திய நுழைவு கட்டணம் திரும்ப கிடைத்திடும். அப்ப 150 ரூபாயை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. 3 3 தலைகள் கிடைத்தால் அவளது நுழைவு கட்டணம் 2 மடங்காக கிடைக்கும். என்னது? விழுற விழுற மூணுமே 3மே தலையா தலையா இருந்தா இருந்தா 3 3 தலை தலை ஹெட் ஹெட் விழுந்துச்சு விழுந்துச்சு அப்படின்னா அப்படின்னா அவங்க அவங்க கிடைக்கிற கிடைக்கிற அந்த அந்த 150 150 ரூபாய் ரூபாய் டபுள் டபுள் ஆயிடுமா? ஆயிடுமா? அப்போ அப்போ என்னவாயிடும்? என்னவாயிடும்? 300 ரூபாயா 300 ரிட்டர்ன் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். இல்லை இல்லை என்றால் என்றால் அவளுக்கு எந்த கட்டணமும் கட்டணமும் கிடைக்காது. இதுல இதுல தவிர்த்து தவிர்த்து வேற எது நடந்தாலும் நடந்தாலும் அவளுக்கு அவளுக்கு கொடுத்த கொடுத்த காசு அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுதான் இதுதான் ரூல். ரூல். என்ன என்ன ரூலு? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 150 ரூபாய் கட்டி யஸ்வதி வந்து கேம்ல ஜாயின் பண்றாங்க. அவங்க இப்ப விளையாட போறாங்க. ஒரு காயினை 3 டைம் டாஸ் பண்ணலாம். அப்படி அப்போ பண்ணும்போது பண்ணும்போது ஒரு ஒரு ஹெட் ஹெட் இல்லைன்னா இல்லைன்னா 2 2 ஹெட் ஹெட் எது எது விழுந்தாலும் விழுந்தாலும் கொடுத்த கொடுத்த காயின் கொடுத்த கொடுத்த 150 150 ரூபாய் ரூபாய் திருப்பி வாங்கிக்கலாம். இல்ல இல்ல விழுற மூணுமே ஹெட்டா விழுந்துருச்சு விழுந்துருச்சு அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு டபுளா டபுளா 150 150 ரூபாய் ரூபாய் வந்து டபுள் டபுள் ஆகி ஆகி 300 300 ரூபாயா கொடுப்பாங்க. கொடுப்பாங்க. இதை இதை தவிர்த்து தவிர்த்து வேற வேற எது எது விழுந்தாலும் நீங்க நீங்க அவுட் அவுட்டு வந்துட வந்துட வேண்டியதான். வேண்டியதான். இப்ப இப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன என்ன கொஸ்டின் கொஸ்டின் கேக்குறாங்க கேக்குறாங்க அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த காசு நீங்க நீங்க கொடுத்த கொடுத்த காசு காசு ரெட்டிப்பாக ரெட்டிப்பாகிறதுக்கு இரு 2 மடங்கு மடங்காகிறதுக்கு ட்வைஸ் ட்வைஸ் ஆகிறதுக்கான ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ப்ராபபிலிட்டி கேக்குறாங்க. கேக்குறாங்க. ட்வைஸ் ட்வைஸ் ஆகணும்னா ஆகணும்னா என்ன என்ன விழுந்தா விழுந்தா ட்வைஸ் ட்வைஸ் பணம் 2 2 மடங்கா மடங்கா மாறும். மாறும். 3 தலைகள். வெரி குட். 3 தலை ஹெட் ஹெட்னு விழுந்தா மட்டும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கொடுத்த காசு 2 மடங்கு ஆகும். அதோட ப்ராபபிலிட்டி கேக்குறாங்க. நுழைவு கட்டணம் திரும்ப பெறறதுக்கு கொடுத்த நுழைவு கட்டணத்தையே திரும்பி வாங்குறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 150 ரூபாயை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. எப்ப ரிட்டர்ன் பண்ணுவாங்க? கொடுத்த காசை எப்ப கொடுப்பாங்க? என்ன விழுந்தா கொடுப்பாங்க? 2 தலை விழுந்தா கொடுப்பாங்கக்கா. 2 தலை விழுந்தாலும் கொடுப்பாங்க, ஒரு தலை விழுந்தாலும் கொடுப்பாங்க. 1 அல்லது 2 தானே கொடுத்துருக்காங்க. அப்ப 2த்துல எது கிடைச்சாலுமே கொடுத்த 150 ரூபாயை வாங்கிக்கலாம். நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கு கட்டணமே இல்லாம வெளில வரதுக்கு, அதாவது கொடுத்த காசு அவ்வளவுதான் அப்படின்னு வெளில வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? இதை இதை தவிர்த்து வேற எது விழுந்தாலும். ஓகேவா? செக் பண்ணலாம். அப்போ அப்போ 3 தலைகள் சரி சரி 3 காயினை காயினை டாஸ் பண்றாங்கன்னா என்னென்ன என்னென்ன சாம்பிள் சாம்பிள் ஸ்பேஸ் ஸ்பேஸ் எழுத தெரியும்ல உங்களுக்கு? HH, TH, HT, TT. இதே இதே கீழே கீழே எழுதிக்கோங்க. இதுல இதுல எல்லாத்துக்கு பக்கத்துல H H, இதுல எல்லாத்துக்கு எல்லாத்துக்கும் பக்கத்துல T. ஓகேவா? ஓகேவா? என்ன NF எவ்வளோ? 8 8 8 தானம்மா? ஆமாக்கா. ஓகே. ஒரு தலை இல்லைன்னா 2 தலை விழுந்தா என்ன பண்ணுவாங்க? 150 ரூபாய். ஹெட் ஹெட் தான் எல்லாமே. 3 தலை விழுந்தா 300 ரூபாய் ரெட்டிப்பாகும். தலையே விழல அப்படின்னா ரிட்டர்ன் வந்துட வேண்டியது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க? ரெட்டிப்பாகிறதுக்கா 2 மடங்கு ஆகிறதுக்கு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஏன்றது 2 மடங்கா எப்ப மாறும்? 3 தலை விழுந்தா மட்டும்தான். அப்போ HHன்னு விழுகிறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி தான் இருக்கு.
அப்போ அப்போ n n of of a a வந்து வந்து 1. 1. அப்போ p அப்போ of p a of a எழுதிடுவோமா? p of a ன்றது n of a by n of s. அப்போ அப்போ 1/8. இதுதான் இதுதான் ஆன்சர். புரியுதா? புரியுதா? 2 2 தலை தலை விழுறதுக்கு. விழுறதுக்கு. சரி. சரி. 2 2 மடங்காகிறது. மடங்காகிறதுக்கு. அப்படின்னா அப்படின்னா 3மே 3மே தலையா தலையா விழணும். விழணும். அதுதான் அதுதான் இதோட ப்ராபபிலிட்டி. செகண்ட் செகண்ட் கொஸ்டின் என்னம்மா? செகண்ட் நுழைவு கட்டணம் திரும்ப பெறவும். நுழைவு கட்டணம் கொடுத்த காசு திருப்பி வாங்கிட்டு வரணும்னா ரூல் என்ன சொன்னாங்க? ஒரு ஒரு ஹெட் ஹெட் இல்லைன்னா இல்லைன்னா 2 2 ஹெட். ஹெட். இதுல இதுல ஒரு ஒரு ஹெட் ஹெட் இல்லைன்னா இல்லைன்னா 2 2 ஹெட். ஹெட். இதுல இதுல 2 2 தலை தலை இருக்கு. இருக்கு. இதுல இதுல 2 2 தலை தலை இருக்கு. இருக்கு. இதுல இதுல 2 தலை இருக்கு. இதுல 2 தலை இருக்கு. இதுல 1 தலை இருக்கு. ஒரு தலை இருக்கு. இல்ல தலையே இல்ல. அப்ப அதை விட்டுறணும். அப்போ அப்போ இந்த பேலன்ஸ் 6 தான். அப்ப அதுதான் நீங்க p எழுதிக்கணும். இப்ப n of b வந்து 6. அப்படின்னா p of b n of b by n of s அப்ப 6/8. கேன்சல் பண்ணா 3/4. இதான் இதான் ஆன்சர். ஓகேவா? ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் புரியுதா? புரியுதுக்கா. தேர்ட் கொஸ்டின் என்ன? இதை தவிர்த்து பாக்கி என்ன வரும்? தலையே தலையே இல்லாம இல்லாம இருந்தா அவுட். விழுறதுல விழுறதுல ஒரு ஒரு தலை தலை இருந்தா இருந்தா 2 தலை 2 தலை இருந்தாலும் காசு இருந்தாலும் கொடுக்குறாங்க. 3 தலை 3 தலை இருந்தாலும் காசு ரிட்டர்ன் ரிட்டர்ன் பண்றாங்க டபுளா. டபுளா. தலையே தலையே இல்லைன்னா இல்லைன்னா அவுட். அவுட். அப்ப அதுதான் வந்து n of c வந்து 1 1 தான். அப்ப அதுல அப்ப அதுல இருந்து p of c காசு காசு இல்லாம சும்மா வரதுக்கு 1/8. இதுதான் ப்ராபபிலிட்டி. அப்ப இந்த கேம் விளையாட போறீங்களா போறீங்களா யஸ்வதி? வின் வின் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? பண்ணிருவேன்க்கா. எதுல வின் பண்ணுவீங்க? 150 150 பயா 300 பயா அவுட்லயா? அவுட்லயா? ₹300 வின் பண்ணிடுவேன்க்கா. வெரி குட் மா. வெரி குட். சரி சரி அவ்வளவுதாம்மா இந்த சம்ம. ஓகே ஓகே பாருங்க. யஸ்வதி யஸ்வதி வின் பண்ணிட்டாங்க. பாருங்க வேற எதுவும் இந்த சம்ல டவுட் இருக்கா பாருங்க. இல்லக்கா. ஓகே ஈஸியா இருக்குல்ல எல்லாமே? ஆமாக்கா. ஆனா நீங்க எக்ஸாம்ல போய் கரெக்டா போடணும். ஓகேவா? சொல்லி கொடுக்குறப்ப ஈஸியா இருக்கும். போட்டு பார்த்தாதான் உங்களுக்கு டவுட் வரும். சரிம்மா. சரி ஓகே. உங்களுக்கு வந்து இதோட இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் முடியல, இந்த எக்ஸசைஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் லாஸ்ட் ஒண்ணே ஒன்று தான் இருக்கு. அது முடிச்சிருவேன். இந்த இதுல இல்ல அடுத்த இதுல முடிச்சிருவேன். ஓகேவா? அடுத்த வீக்லாம் கண்டிப்பா எல்லாமே முடிச்சிடலாம். ஓகேமா? நம்ம டெஸ்ட் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் என்னன்னு பாத்துக்கோங்க. ஒரு கிராஃப் ஒரு ஜியோமெட்ரி எடுத்துக்கங்க எப்பவும் போல. எழுதாது எழுதுங்க. கோண இருசம வெட்டி தேற்றத்தோட மறுதலை எடுத்துக்கங்க. கான்வெக்ஸ் பாத் ஆஃப் தி ஆங்கிள் பைசெக்டார் தியரம் எடுத்துக்கங்க. 3 ஆச்சா? இதை தவிர்த்து ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் தரேன். பாஷ்னி கொஞ்சம் கிளாஸ்க்கு சீக்கிரமா வந்துருங்கம்மா. ஓகேக்கா. ஓகே. எல்லாரும் கொஞ்சம் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க போட்டிருப்பீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துட்டேன். இந்த சம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்மா. இது 2 மார்க் கூட வேணாம் எனக்கு. 2.30 இதை போடுங்க. தாய் இந்த குழந்தை அம்மா வந்து 3 பங்கா பிரிப்பாங்களா, அந்த கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிக்லயே கேட்டிருக்காங்க, உங்களுக்கும் கேட்டிருப்பாங்க நிறைய டைம். இந்த சம் மட்டும் போடுங்க ஹோம்ஒர்க்கா. யாராவது குரூப்லயும் போட்டு விடுங்க. எல்லாரும் மார்னிங் சீக்கிரமா எழுந்துச்சு டெஸ்ட் எழுதுங்க. 4 மணிக்கு கொஞ்சம் ஏந்திரிங்க. கொஞ்ச நாள் தானே இருக்கு. கொஞ்ச நாள் மட்டும் கஷ்டப்படுங்க. எல்லாரும் நல்ல மார்க் எடுத்து வெளியில போகணும். ஓகேவா? நாளைக்கு பாப்போம். தேங்க்யூ. பை பை. குட் நைட்மா. தேங்க்யூக்கா. தேங்க்யூக்கா. ஹலோ மேம், சாரி மேம், கிளாஸ்ல இருந்த மேம் இப்போ தான் மேம் முடிச்சேன். மேம் ஒன்றும் இல்லை மேம், இந்த டேப் மட்டும் வாங்கியாச்சான்னு கேட்குறேன் மேம், கால் பண்ணி. ஓகே மேம், ஓகே மேம். சரிங்க மேம்.
ஓகே மேம். ஓகே மேம். தேங்க் யூ மேம்.